وليا ولا نصيرا إلا الذين يصلون. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, முஸ்லிம் சமுதாய விழிப்புணர்வு மாநாட்டிலே திருவாரூர் மாவட்டத்தின் சார்பாக நடத்தப்படுகிற இந்த மாவட்ட மாநாட்டிலே ஒரு மாநில மாநாட்டுக்கு நிகராக நாம் எல்லாம் பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடந்து வந்த பாதை என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய அழைப்பை ஏற்று இந்த ஜமாத்தினுடைய மார்க்க விளக்க கூட்டங்களாக இருந்தாலும், விழிப்புணர்வு மாநாடுகளாக இருந்தாலும், களமிறங்கி நடத்தப்படுகிற போராட்டங்களாக இருந்தாலும், ஆண்களும் பெண்களுமாக அலை அலையாக திரண்டு வருவதற்கு என்ன காரணம்? இந்த காரணத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திலே அங்கம் வகிக்கக்கூடியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜமாத்திற்கு வெளியே இருந்து இந்த ஜமாத்தினுடைய பணிகளை ஆதரிக்கக்கூடிய மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகார வர்க்கத்தினரும் அரசியல் கட்சிகளும் கூட இதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் கடந்து வந்த பாதையை உங்கள் மத்தியிலே எடுத்து வைத்தால், இந்த மக்கள் ஏன் இந்த ஜமாத்தை மாத்திரம் நம்புகிறார்கள், இந்த ஜமாத்தின் மீது மாத்திரம் ஏன் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த இயக்கத்தை பொறுத்தவரை, இந்த இயக்கம் தன்னுடைய நலனை முன்னிறுத்தாமல் மக்களுடைய நலனை முன்னிறுத்துகிறது. எல்லா விதமான தீமைகளுக்கு எதிராகவும் சமரசம் செய்து கொள்ளாத கடுமையான நிலைப்பாட்டை இந்த ஜமாத் எடுக்கிறது. எல்லா விதமான நன்மையான காரியங்களையும் ஒன்று விடாமல் நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த ஜமாத் தன்னால் இயன்ற பணிகளை செய்கிறது. இந்த உலகத்திலும் முஸ்லிம்கள் நல்ல முறையிலே வாழ வேண்டும், மறுமையிலும் முஸ்லிம்கள் இறைவன் முன்னால் நிறுத்தப்படும் பொழுது வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஜமாத்தினுடைய எல்லா பணிகளும் அமைந்திருக்கின்றன. இந்த காரணங்களால் தான் இந்த ஜமாத்தின் மீது, இந்த இயக்கத்தின் மீது ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம முதல்ல ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த நாட்டில் முஸ்லிம் சமுதாயத்திற்காக பல இயக்கங்கள் இருப்பதை அறிவீர்கள். பல கட்சிகள் இருக்கின்றன, சமுதாய அமைப்புகள் இருக்கின்றன, மதத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய மத ரீதியான ஆன்மீக அமைப்புகளும் கூட இருக்கின்றன. இந்த இவ்வளவு அமைப்புகளில் இருந்தும் நாம எப்படியெல்லாம் வேறுபடுகிறோம், இவ்வளவு அமைப்புகளில் இருந்தும் நாம எப்படியெல்லாம் வித்தியாசப்படுகிறோம் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி வேறுபடுகிறோம் என்று சொன்னால், இஸ்லாம் மார்க்கத்தில் என்னென்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நெறிகளில் ஒன்றை கூட மீறி விடாமல் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கொள்கை இஸ்லாத்தின் பெயரால் இயக்கம் நடத்தக்கூடிய அனைவரிடத்தில் நீங்க காணவே முடியாது. எந்த ஒரு இயக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, மார்க்கத்தை நம்ம பேணிதான் நடத்தணும். எந்த ஒரு காரியத்தை நடத்துவதாக இருந்தாலும் மார்க்க வரம்பை மீறிவிடக் கூடாது, அந்த எல்லையை கடந்து விடக்கூடாது என்ற கட்டுக்கோப்பான ஒரு சட்டத்திட்டம் இந்த இயக்கத்தில் மாத்திரம்தான் நீங்க காண முடியுமே தவிர வேற எந்த இயக்கத்திலும் காண முடியாது. இஸ்லாத்தின் பெயரால் ஊர்வலம் நடத்துவார்கள், அங்கே வான வேடிக்கைகள் நடத்துவார்கள். இஸ்லாத்தின் பெயரால் ஊர்வலம் நடத்துவார்கள், அங்கே கரக ஆட்டமும் இடம்பெறாமல் அந்த ஊர்வலம் நடக்காது. இஸ்லாத்தின் பெயரால் ஆன்மீக விழாக்கள், தர்காக்களிலே கந்தூரி விழாக்கள் நடத்துவார்கள், அங்கே காபரே டான்ஸ் உள்பட அதெல்லாம் இருந்தா தான் அது ஜொலிக்கும் என்கிற அளவுல இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆன்மீகத்தின் பெயரால் நடத்தினா கூட, அதே மாதிரி அரசியல் பிரச்சாரத்துக்கு போனால் கூட
ஆடல் என்றும் பாடல் என்றும் கூத்து என்றும் கும்மாளம் என்றும் பலவிதமான சேட்டைகள் செய்யக்கூடியவர்களை வைத்துக் கொண்டுதான் அந்த நிகழ்ச்சிகள் நடத்துவார்களே தவிர இது இஸ்லாம் நமக்கு அனுமதிக்கிறதா அதை பார்க்கவே மாட்டார்கள். அது தேவையே இல்லை. நாங்க சமுதாயத்துக்கு பாடுபட போறோம், மக்களை கூட்டுவதற்காக வேண்டி நாங்க ட்ரம்ஸ் அடித்துக் கொண்டு ஊர்வலம் போவோம், நாங்க கொடி வணக்கம் செய்து கொண்டு ஊர்வலத்துக்கு போவோம், நாங்கள் ஆடல் பாடல் பாடிக்கொண்டு ஊர்வலத்துக்கு போவோம், வேட்டியம் அடிச்சு தொடக்கி மேல கட்டிக்கொண்டு இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று நாங்கள் ஊர்வலம் போவோம், தண்ணி அடித்து விட்டு ஊர்வலம் போவோம், தரக்குறைவான கோஷங்களை போட்டுக்கொண்டு ஊர்வலம் போவோம் என்கிற மாதிரி தான் இந்த சமுதாயத்தில் உள்ள எந்த ஒரு இயக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கு. சமுதாயத்துக்கு பாடுபடுறோம்னு சொல்லுவாங்க, சமுதாயத்துக்கு பாடுபடுவதாக சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வை மறப்பார்கள். சமுதாயத்துக்கு பாடுபடுவதாக சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலின் கட்டளையை மீறுவார்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படை சித்தாந்தங்களுக்கு எதிரான பல காரியங்களை கூட்டம் சேர்ப்பதற்காக பயன்படுத்துவதை நீங்கள் எல்லாம் பார்க்கிறீர்கள். இந்த 1980களிலிருந்து செயல்படக்கூடிய நம்முடைய பிரச்சார கூட்டங்களிலே, நிகழ்ச்சிகளிலே, போராட்டங்களிலே இதையெல்லாம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? சமுதாயத்திற்கு பாடுபடுறோம், இஸ்லாத்தை மீறாம பாடுபடுகிறோமா இல்லையா? இஸ்லாத்துடைய நெறிமுறையை விட்டுவிடாமல் பாடுபடுகிறோமா இல்லையா? இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய வகையில அந்த நிகழ்வுகளை அமைத்திருக்கிறோமா இல்லையா? இந்த வேறுபாட்டை மக்கள் பார்க்கிறாங்க. மக்கள் ஏன் இங்க அலை மோதுகிறார்கள் என்று சொன்னால், இவங்க இஸ்லாத்தை விட்டுட்டு ஒண்ணு நடத்த மாட்டேங்கிறாங்க. இஸ்லாம் தடுத்த ஒரு காரியத்தை இந்த ஜமாஅத்தினுடைய எந்த ஒரு நிகழ்ச்சிகளையும் பார்க்க முடியாது. அதனால பெண்கள் கூட வர்றாங்க. பெண்கள் கூட குழுமுவதற்கு என்ன காரணம்? கரெக்டா இருக்கும், நூல் பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடத்துவார்கள், நம்மள கண்ணியத்தோடு திரும்பி வரலாம். கெட்ட செயல்கள், ஆபாசங்கள், அசிங்கங்கள், சேட்டைகளுக்கெல்லாம் இந்த அமைப்பினுடைய எந்த ஒரு நிகழ்ச்சிகளையும் இடம் கிடையாது. இந்த நம்பிக்கையை இந்த ஜமாத் பெற்று முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய என்னன்னா, இந்த ஜமாத்தினுடைய எந்த ஒரு செயலா இருந்தாலும் குர்ஆன் தடுக்குமையானால் அதை இந்த ஜமாத் செய்யாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுப்பார்கள், வெறுப்பார்கள் என்று சொன்னால் அந்த ஒரு காரியத்தை இந்த ஜமாத் செய்யாது. அதாவது மார்க்க நிகழ்ச்சிகளையும் செய்யாது, அரசியல் நிகழ்ச்சிகளையும் செய்யாது, போராட்டங்களையும் செய்யாது. இந்த ஒரு நெறிமுறையை பார்க்கும் பொழுது இப்படி அனைத்திலும் இஸ்லாத்தை பேணக்கூடியவர்களாக பிற எந்த ஒரு இயக்கத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தென்படவே செய்யாது. அதனாலதான் மக்களுக்கு காரணம் விளங்குதோ விளங்கலையோ அவங்க உள் மனசுக்கு இது புரிகிறது. அதனால என்ன செய்யறாங்க, இது ஒரு வித்தியாசமான ஒரு இயக்கம், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இந்த ஜமாஅத் உலகத்துக்கு சொல்லக்கூடிய இரண்டாவது விஷயம் என்னன்னா, உங்களுடைய எந்த ஒரு கோரிக்கைக்கு நீங்கள் போராடுவதாக இருந்தாலும் சொந்த காலில் நிற்க வேண்டும். ஊன்றுகோலை வைத்து இந்த சமுதாயம் நிற்கக்கூடாது. அடுத்தவனுடைய தோல்ல கை போட்டுக் கொண்டுதான் நம்ம காரியத்தை பெற முடியும், சாதிக்க முடியும் என்று சொன்னால் அதுல வெற்றி பெற இயலாது, தோல்விதான் கிடைக்கும் என்பது அடுத்த ஒரு இலட்சியமாக இந்த ஜமாஅத் மக்களுக்கு சொல்கிறது. கூட்டம் சேர்ப்பதற்காக வேண்டி என்னென்ன வழிமுறை எல்லாம் கையாளுறாங்க. சொந்த காலம் முதல்ல மறப்பாங்க. யாரை வைத்தால் நம்ம மக்கள் நம்ம பிரச்சனையை உணர்ந்து விளங்கி நமக்காக வர்றோம்னு வரணும். அதுதான் உண்மையா வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க, தங்களுடைய இருப்பை காட்டுவதற்காக வேண்டி யாருக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கிறதோ, யாருக்கு முக மதிப்பு இருக்கிறதோ அந்த மாதிரியான ஆட்களை கொண்டு வைத்துக் கொண்டு அதற்காக வர்ற கூட்டத்தையும் தங்களுடைய கூட்டம் போல கணக்கு காட்டிக்கொண்டு இயக்கம் நடத்துவதை நீங்க எல்லா பக்கமும் பாக்குறீங்க. இந்த ஜமாத் எவ்வளவு பிரம்மாண்டமான மாநாடுகளை நடத்தி காட்டியிருக்கிறது. இந்த திருவாரூர் மாநாடு நமக்கு பெரிய மாநாடாக தெரிந்தாலும் இது மாதிரி பல 100 மடங்கு மக்கள் தொகையை கொண்ட மாநாடுகளை இதற்கு முன்னாடி நம்ம நடத்தி இருக்கிறோம். இதே கும்பகோணத்தில் நடத்தி இருக்கிறோம். 10 லட்சம் முஸ்லிம்கள் சுதந்திர இந்திய வரலாற்றில் இவ்வளவு லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் அது முஸ்லிம் சமுதாயத்தை ஆண்களும் பெண்களும் திரண்டதே கிடையாது. இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை கூட்டினமே, இதுக்கு யாருடைய முகத்தை வச்சு கூட்டணும்? சினிமா நடிகர்கள் வந்தாங்களா? கவர்ச்சி நடிகைகள் வந்தார்களா? பெரிய பெரிய பிரபல்யமான அரசியல் தலைவர்கள் வந்தார்களா? வாழ்த்துறை வழங்குவதற்காவது அவர்கள் அழைத்தோமா? இல்லையே. நம்ம கோரிக்கைக்கு நம்ம போராடும் போது நம்மளே விளங்கி வரலன்னா அது போராட்டமா? எவனோ முகத்தை காட்டினா தான் கலந்து கொள்வோம் என்றால் அதுக்கு பேர் போராட்டமா? அதுல உயிர் இருக்குமா?
அந்த போராட்டத்தை பார்க்கிறவன் தான் நம்ம கோரிக்கையை ஏற்றுக்கொள்வான். அவன் நினைப்பான் இது நமக்கு வந்த கூட்டம் என்று நினைப்பானா இல்லையா? முதல்ல மக்கள்கிட்ட என்ன சொல்றோம்? உங்க கோரிக்கைக்கு போராடுறதா இருந்தா நீங்க தனிச்சுத்தான் போராட வேண்டும். உங்களை விட உங்க கோரிக்கையை வேற ஒருத்தன் சொல்ல முடியாது. நம்ம கோரிக்கை நம்மளை விட எவன் சொல்ல முடியும்? நமக்கு தான் வைத்த வழி, நமக்கு தான் பசி, நம்ம பசிக்கு நம்ம சாப்பிடணுமே தவிர அடுத்தவன் சாப்பிட முடியாது. இந்த ஒரு அடிப்படையை கொஞ்சம் கூட வளையாம நெளியாம தெல்ல தெளிவாக இந்த ஒரு இயக்கத்தை தவிர வேறு யாராவது சொல்கிறார்களா? எதுக்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்காக போராடக்கூடிய நீங்கள் எதற்காக வேண்டி இன்னும் சிலரை வைத்துக் கொண்டு கூட்டம் சேர்க்க வேண்டும்? அவர்களுக்காக வரக்கூடியவன் எப்படி உளப்பூர்வமாக அதுல கலந்து கொள்ளக்கூடியவனாக இருப்பான்? அதனால இந்த ஜமாத்துல கூப்பிட்ட உடனே என்ன செய்யறாங்க? தன்னார்வத்தோட வர்றாங்க. 100 ரூபாய் பணம் கொடுக்கிறது கிடையாது, சாராயம் இங்க கிடையாது, பிரியாணி பட்டலம் கிடையாது, அதுக்கு கட்டணம் கொடுத்து கூப்பிடுறதெல்லாம் கிடையாது. ஏன் வர்றாங்கன்னு கேட்டா, வரக்கூடிய மக்கள் தங்களுடைய பிரச்சனையை தாங்களே உணர்ந்து கொண்டு வந்தார்கள். தீவுத்திடல கூடுனாங்க. எதுக்கு வந்தாங்க? முஸ்லிம் சரித்திரத்தில் இனிமேலும் அந்த தீவுத்திடலுடைய வரலாற்றை திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ காங்கிரஸ் கட்சியோ எந்த கட்சியுமோ முறியடிக்க முடியாது. அவர்களெல்லாம் அந்த இடத்தில் நடத்தி காட்டிய கூட்டங்களை விட பன்மடங்கு கூட்டத்தை ஒரு சிறுபான்மை சமுதாயம் தீவுத்திடல் நடத்தி காட்டுச்சு. தீவுத்திடல் நிறைந்தது. சுற்றி உள்ள சாலைகள் முழுசும் 4 பக்க சாலைகளும் நிறைந்தன. அதுவும் போதவில்லை என்று மெரினா பீச் வரைக்கும் நிறைந்து வழிகிற அளவுக்கு உள்ளே இருந்த மக்களை போல பல மடங்கு கூட்டம் வெளியே நிற்கிற அளவுக்கு மக்கள் திரண்டு வந்தாங்களா? வந்தீங்களா? ஏன் வந்தீங்க? உங்க பிரச்சனையை உங்களுக்கே புரிய வச்சோம். உங்க பிரச்சனையை நீங்களே விளங்கினீர்கள். இடஒதுக்கீடுனா என்ன? இந்த விஷயங்களே மக்களுக்கு விளக்கப்படவே இல்லை. இடஒதுக்கீடுனா நம்ம என்ன பண்ணோம்? மக்களுடைய பிரச்சனைக்கு போராடுவதாக இருந்தால் அந்த பிரச்சனையை A to Z இந்த மக்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய நன்மையை அவர்களே உணர வேண்டும். இது நமக்கு நம்முடைய நன்மைக்காக அழைக்கிறார்கள் என்று அந்த மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம களம் இறங்குற காரணத்தினாலதான் தெளிவாக உங்களுக்கு அந்த பிரச்சனையை இடஒதுக்கீட்டை புரிய வைத்த பிறகு நம்முடைய பிரச்சனை இது தலைவர்களுக்காக கூட்டப்படுற போராட்டம் அல்ல, இது ஆள் காட்டுவதற்கு நடத்துற போராட்டம் அல்ல, இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய பதவிகளுக்காக வேண்டி நடத்தப்படுகிற போராட்டம் அல்ல, நமக்கு இடஒதுக்கீடு கேட்பதற்கு நம்மை கூப்பிடுகிறார்கள். இப்படி உணர வைத்த விஷயத்தில் எல்லா இயக்கங்கள்ல இருந்து இந்த ஜமாத் வேறுபட்டிருக்கா இல்லையா? போராட்டத்துக்கு உங்களை கூப்பிடுறோம் என்று சொன்னால் உங்களுக்கு அதை புரிய வைக்கிறோம். இன்னைக்கு ஜனவரி 27ஆம் தேதி ஒரு போராட்டத்தை உங்களுக்கு அழைக்கிறோம் என்று சொன்னால் கண்ணை மூடிக்கிட்டு வாங்கன்னு உங்களை அழைக்கல. நீதிமன்ற தீர்ப்பு என்ன, எவ்வளவு தவறுகள் இதுல இருக்கிறது, இந்த தீர்ப்பினால் எதிர்காலத்தில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட இருக்கிறது, அதை தடுத்து நிறுத்துவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று மக்களை எஜுகேட் பண்ணுகிறோம். அவங்களுடைய அறிவை கூர்மைப்படுத்துகிறோம், தெளிவுபடுத்துகிறோம், சிந்தனையை விரிவுபடுத்துகிறோம், விசாலப்படுத்துகிறோம். இவ்வளவும் செய்த பிறகு இது நம்ம வேலை ஆக்கி விடுறோம். எதனால மக்கள் வர்றாங்க? எங்க வேலையா இருந்ததை உங்க வேலை என்று ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால் நீங்க வந்துதான் ஆகணும். வராம உங்களுக்கு இருக்க முடியாது. உங்க பிரச்சனை இல்ல, உங்க இட ஒதுக்கீடு, உங்க படிப்பு, உங்க வேலை, உங்க பள்ளி வாசல் என்ற அளவுக்கு மக்களுக்கு அந்த பிரச்சனையை இந்த ஜமாத்து புரிய வைப்பது போல எந்த ஜமாத்து மக்கள்கிட்ட பிரச்சனையை புரிய வைப்பது கிடையாது. அவர்களுக்கு அதை பற்றிய நாலேஜ் கிடையாது. அதனாலதான் இந்த ஜமாத் தலைக்கு வர்றாங்கன்ற காரணம் விளங்குதா? எந்த ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தாலும் அந்த பிரச்சனை நம்முடைய பிரச்சனை என்பதை அவ்வளவு தெளிவா கொண்டு போய் சேர்த்து போடுறோம். அவ்வளவு தெளிவாக மக்களுக்கு இந்த ஜமாத் என்ன செய்கிறது? புரி தானும் தெளிவாக இருந்து கொண்டு மக்களையும் தெளிவுள்ளவர்களாக மாற்றுவது இருக்குது. இதுதான் வேறுபாடு. இதை பார்க்கிறாங்க மக்கள். இது நமக்கு தானே கத்துறாங்க, நமக்காகத்தானே குரல் கொடுக்கிறார்கள். அப்ப இந்த ஜமாத்தின் மீது நம்பிக்கை வைப்பதற்கு காரணம் புரிகிறதா? இந்த வேறுபாட்டை பார்க்கிறீங்க. அதே மாதிரி எந்த ஒரு இயக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அந்த இயக்கத்தில் உள்ளவர்கள் ஒன்றே புகழுக்கு ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பார்கள். அந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் லட்சப்பேடு தலைவர்களுங்க சில ஊர்களில் இறங்கிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு முன்னாடியே காசை கொடுத்து 20 வேன் 30 வேனை ஏற்பாடு பண்ணி அதுல அலப்பறை பண்ணி அவர் அங்கிருந்து உள்ள ஊருக்குள் நுழையும் போது அப்படி கூட்டிட்டு போவாங்க. அவரை யார? அவர் லட்சம் பேர் தான் வச்சிருப்பாரு, கொஞ்சம் காசு வச்சிருப்பாரு. இந்த லட்சம் பேரையும் காசையும் வைத்திருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு ஊருக்குள் நுழைஞ்சாருன்னு சொன்னா அந்த ஊரை அட்டகலப்படுத்தி போடுவாங்க.
ஊர் தெருப்புறா என்ன செய்யறது, அவர் வர்ற காட்டிக்கிட்டு புட்போர்ல தொங்கிக்கிட்டு கதவை திறந்து வைத்துக் கொண்டு என்னமோ ஒரு பெரிய ஒரு தலைவர் நமக்கு கிடைத்து விட்டாருங்கிற மாதிரி இவர்கள் தங்களை பிரபலப்படுத்திக் கொள்ள வேண்டும், தங்களுடைய வருகை அங்கு பதிவாக வேண்டும், தங்களை பற்றி மக்கள் பெரிதாக பாராட்டிக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு தலைவர்களும் ஊருக்குள்ள நுழையும் பொழுது கட் அவுட்டுகள் வைக்கிற காட்சிகள் என்ன, அவர்களை வரக்கூடிய நேரத்தில் வரவேற்பு என்ற பெயரில் போடக்கூடிய ஆட்டம் பாட்டம் கூத்துகள்லாம் என்ன. அப்ப தனி அவர் வாழ்க இவர் வாழ்க, அவரே வருக இவரே வருக, ஒருத்தன் வர்றான்னு சொன்னா மூதி தொலைஞ்சிட்டு போறான், அதுக்கே இவரே வருக வருகன்னு வச்சா தான் வருமானா? அங்க வச்சு அவரே வருக இவரே வருகன்னு ஒரு ஆளு அரசியல்வாதி நுழைஞ்சான்னு சொன்னா நாட்டை நாசப்படுத்துறாங்க. உங்கள் மக்கள் விஷயத்தை கேட்க வாங்கன்னு கூப்பிட்டா, மக்களை கூப்பிட்டா அர்த்தம் இருக்கிறது. இவன் டேட்டு வாங்கி வச்சு வரத்தான் போறாங்க. வர்ற ஆளுக்கு பிடிச்ச என்ன செய்யறான், அவரே வருக இவரே வருக பாக்குறீங்களா இல்லையா? இத இந்த ஜமாத்துல பாத்தீங்களா? இந்த ஜமாத்துடைய எந்த ஒரு தலைவருக்காவது இந்த திருவாரூர்ல எங்கேயாவது ஒரு இடத்துல கட் அவுட் வச்சு அவரே வருகன்னு ஏதாவது பாத்தீங்களா? கண்ணு முன்னாடி பாத்தீங்களா? இதே மாதிரி மற்ற இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள்லாம் நடத்தக்கூடிய மாநாடுகள்ல அவரே வருக இவரே வருகன்னா இப்ப எது முக்கியம்? அவர் முக்கியமா மேற்று முக்கியமா? இப்ப எது முக்கியம்? நமக்கு தேவையான விஷயங்கள் பாபர் மசூதி முக்கியமா, அந்த தீர்ப்பு முக்கியமா, அதை கண்டிக்கிறது முக்கியமா, சமுதாயத்தினுடைய விழிப்புணர்வு முக்கியமா, அல்லது அவரே வருகை இவர் வந்தான வராட்டி என்னங்கிற? அப்ப நம்ம என்ன புரியல, தனிநபர் துதிகளுக்காக வேண்டித்தான் எல்லா இயக்கங்களுமே இருக்கிறது. எந்த ஒரு சில்லறை இயக்கங்களா இருந்தாலும் அந்த தலைவர்களை பாராட்ட வேண்டும். அங்க பாராட்டுறது பத்தாம இங்க உட்கார வைத்துக் கொண்டு, மேடையில உட்கார வைத்துக் கொண்டு உங்களை எல்லாம் கூப்பிட்டு வைத்து என்ன பேசுகிறார்கள்? நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய செயல்பாடுகளை மற்ற இயக்கத்து செயல்பாடுகளை நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நெஞ்சில வச்சு எடை போட்டு நீங்க பார்க்கணும். ஆமா, இவ்வளவு நேரம் பேசினாங்களே, யாரையாவது ஆகாவகன்னு புகழ்ந்தாங்களா? இவர் மாதிரி ஒரு ஆள் கிடையாதுன்னு சொன்னாங்களா? இந்திர சந்திரன் துதிப்பாடு நடந்துச்சா? ஒண்ணுமே கிடையாது. இந்த ஜமாஅத்துலதான் தனி நபர்களை புகழ்வதும் அவர்களை ஆகாவோக துதி செய்வதும், இவர் அவரை புகழ்றதும் இவரை புகழ்றதுங்கிற கூத்துகளுக்கெல்லாம் இந்த ஜமாத்து இடம் இல்ல. வேற வேற இயக்கங்களை எடுத்துக்கொண்டால் அங்க என்ன பேசுவோம்? அல்லாஹ் ரசூலுடைய போதனையே பேசுவோம். துன்யாவுக்கு வந்துட்டோம்னு சொன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை பத்தி பேசுவோம். மார்க்கத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னா குர்ஆன் விஷயம் பேசுவோம். துன்யாவுடைய உலகத்து சம்பந்தப்பட்ட பேச நினைச்சோம்னு சொன்னா பாபர் மசூதியை பேசுவோம். அதே மாதிரி இடஒதுக்கீட்டை பத்தி பேசுவோம். நமக்கு செய்யப்படுகிற அநீதிகளை பத்தி பேசுவோம். எதை பேச மாட்டோம்? தலைவர்களை பற்றி புகழ்பாடுதல் என்பது அறவே இல்லாத ஒரு அமைப்பாக நம்ம நினைஞ்சிருக்கிறோம். இந்த அமைப்பை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். அவ மக்கள் எடை போட்டு பார்க்கறாங்க. இவங்க ஓரளவுக்கு என்ன இருக்கிறாங்க, சுத்தமா இருக்கிறார்கள். இவங்க புகழுக்கு இது செய்யல, பதவிக்காவது செய்யறோமா? இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பதவி பெற நினைத்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற முஸ்லிம் ஜமாத் இயக்கங்கள்லயே நம்ம தான் பெரிய இயக்கம் என்று எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய எதிரிகளுக்கும் தெரியும். அந்த 19 போஸ்டர் போட்டாங்களே, அந்த 19 பேருக்கும் தெரியும். என்ன தெரியும்? இவங்க தான். ஏன் இப்படி தெரியுங்கிறோம்? நாம மட்டும்தான் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய அவ்வளவு போலாம் சொல்லிக் கொண்டிருக்கலாமே தவிர நாம மாத்திரம்தான் கும்பகோணத்தில் நிரூபிச்சோம், மறு வருஷமே தஞ்சாவூர்ல நிரூபிச்சோம், அதுக்கு 2 வருஷம் கழிச்சு சென்னையில நிரூபிச்சிட்டோம், ஒரு மாவட்ட மாநாடு கூட இங்க கூட நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி மக்கள் அவ்வளவு நம்பிக்கை பெற்று அவ்வளவு ஆர்வத்தோட தங்களுடைய இயக்கம் என்று பாடுபடக்கூடிய அளவுக்கு இந்த இயக்கம் வளர்ந்திருக்கா இல்லையா? நம்ம நினைத்திருந்தால், இந்த இயக்கம் நினைத்திருந்தால் என்ன மாதிரியான அரசியல் ஆதாயங்களை நமக்கு அடைந்து கொள்ள முடியும்? நம்ம போய் கேட்டோம்னு சொன்னா ஒரு வாரியம் கிடைக்காதா? வக்கு வாரியம் வேணாம், ஒரு பனைமர வாரியம், தென்னை மர வாரியம் இல்லாட்டி ஒண்ணு உண்டாக்கி கூட தருவாங்கல. இல்லன்னு சொன்னா நமக்குன்னு ஒரு வாரியத்தை புதுசா உண்டாக்கி கூட என்ன செய்வாங்க, தருவார்கள். ஒரு வாரியத்தை வாங்கிக்கிட்டோம்னு சொன்னா ஒரு மந்திரி பதவிக்கு நிகரான அந்தஸ்து பந்தாக்கள் எல்லாமே என்ன செய்யும், கிடைக்கும். அதை வாங்க முடியாதா? அல்ல நம்ம சில தொழில்களை, சட்டவிரோதமான சில தொழில்களை கூட செய்வதற்கு, அல்ல பெரிய பெரிய கல்லூரிகளை நானே நடத்துவதற்கு ஒரு லைசன்ஸ் வாங்க முடியாதா? நான் வாங்கிட்டு வந்துருவேன் நினைத்தால். அப்ப நாங்கள் நினைத்திருந்தோமையானால் எங்களுக்கு சொத்துகளுக்காக வேண்டி இந்த அறிமுகத்தை பயன்படுத்தலாம். உங்களுக்கு நாங்கள் தலைவர்கள் என்று அறியப்பட்டிருக்கிறோம் இல்லையா, நாங்கள் எங்களுடைய புகழுக்கும் பயன்படுத்தலாம், எங்களுடைய பதவிகளுக்கு பயன்படுத்தலாம், எங்களுடைய சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். அவ்வளவு வேண்டியதில்லை. இந்த சமூக சேவகர்னு சொல்லி பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடுகளை எல்லாம் ஒதுக்கி கொடுத்திருக்கிறாங்க. அதையெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நம்மள ஒரு சமூக சேவகர் நாங்க ஒரு 20 பேர் லிஸ்ட் கொடுத்தோம்னு சொன்னா தரமாட்டான். அவன் போட்டிருக்கிற சமூக சேவகரை விட நாங்க எத்தனை மடங்கு பெற்றா இருப்போமே.
அவன் சமூக சேவகர்களுக்கு இலவசமா வீடு, இலவச குறைந்த ரேட்ல, அரசாங்க ரேட்ல கொடுப்பான். 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடத்த கொடுத்தான்னு வைங்களேன், ஒரு 10 கோடி ரூபாய்க்கு அது விற்கலாம். 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கி போட்டு 10 கோடி ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு இடம் ஒதுக்கி மாத்திட்டு இருக்காங்க. இப்ப அரசாங்கத்திலிருந்து வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக ஒதுக்கப்பட்டு டெல்லியில் அங்கேயும் நடந்துச்சு, பம்பாயில ஆதர்ஸ் ஊழல் சொல்லி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி நாங்கள் போய் கேட்டால் தருவார்களா தரமாட்டார்களா? நிச்சயமா தருவாங்க. ஆனா அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும். தருவாங்க. என்ன விலை கொடுக்கணும்? நீங்க என்ன சொன்னாலும் உங்களை எதிர்க்க மாட்டோம். நாங்க உங்களை இந்த மாதிரி மாநாட்டுக்கு உங்களை தான் சிறப்பு விருந்தினரா கூப்பிடுவோம். உங்களுக்கு நான் கூட்டணியா இருப்போம். உங்களுக்கு வால் பிடிப்போம். உங்களுக்கு நாங்க ஒரு சிறுபான்மையா இருப்போம். உங்களுடைய ஆட்சியில எவ்வளவு பெரிய கொடுமைகள் எங்க மக்களுக்கு நிகழ்த்தப்பட்டாலும் உங்களை நாங்க எதிர்க்க மாட்டோம். உங்க ஆட்சியில எங்க மக்களுக்கு எவ்வளவு பெரிய அடக்குமுறைகள் நிகழ்த்தப்பட்டாலும் வாயை திறந்து பேச மாட்டோம். இப்படிங்கிற மாதிரி நாங்கள் நடந்து கொள்ள தயார் என்றால் எங்களுக்கும் என்ன செய்யும்? அந்த மாதிரியான வீடுகள் இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்கறானா இல்லையா? அதுல உள்ள தகுதிகளுக்கு பூரா உள்ளவர்களாக இந்த ஜமாத்துடைய அத்தனை நிர்வாகிகளும் இருக்கிறார்கள். வாங்கணுமா? ஒரு மனுவையாவது அதுக்காக போட்டோமா? அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்காவது அணுகியாவது இருப்போமா? எங்களுடைய பிள்ளை குட்டிகள் படிக்கிறதுக்காக வேண்டி எங்களுக்கு ஒரு டாக்டர் சீட்டு தாங்க. அடை எம்எல்ஏ தரவானா விட்டு சொல்ல, ஒரு எம்பி தரவானா? இவ்வளவு பெரிய இயக்கத்தினுடைய பொறுப்புல இருக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு எங்க பிள்ளைங்க படிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு போய் நினைச்சால் 5 நிமிஷத்துல ஒரு முதல்வர்கிட்ட நாங்க மட்டும் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும். இன்றைக்கு கேட்டோம்னு சொன்னா முதல்வரை சந்திக்கிறேன்னா பெரிய மேட்டர் கிடையாது. நாங்க தேவைக்கு தான் சந்திப்போமே தவிர சந்திக்கிறதுக்காக சந்திக்க மாட்டோம். துணை முதல்வரை சந்திக்கிறதா இருந்தால் அது இப்ப போய் நாளைக்கு போய் சந்திச்சிடலாம். அவ்வளவு கண்ணியத்தோட அவ்வளவு மரியாதை எங்களை அழைப்பார்கள். அது அப்படி இருந்தும் கூட நாங்கள் அப்படி நடந்தோமா? எல்லா இயக்கத்தவர்களும் அந்த முதல்வரோடு நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்வதில் சந்தோஷப்படுகிறார்கள். அதை பிரேம் மாட்டி வைத்துக் கொள்கிறார்கள். அதை எடுத்து கொஞ்சம் ஆவணங்கள்ல வைத்துக் கொள்கிறார்கள். அவங்களுடைய பத்திரிகையில திருப்பி திருப்பி அதை போட்டு என்ன செய்யறாங்க? மக்கள் மத்தியில ஒரு இமேஜை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதை வைத்து ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் எல்லாம் மிரட்டி கொண்டு நாங்க முதல்வருக்கு எனக்கு நெருக்கம் அவருக்கு நெருக்கம்னு சொல்லி படம் காட்டி கொண்டிருக்கிற காட்சியெல்லாம் இருக்குது. அப்படி ஒரு நிர்வாகியின் மீது, ஒரு மாநில நிர்வாகியின் மீது இந்த மாதிரி ஒரு பழியை யாராவது சொல்ல இயலுமா? இவ்வளவு நிர்வாகிகள் இருக்கிற இத்தனை நிர்வாகிகள் யாராவது ஒரு நிர்வாகி போய் அவருடைய பிள்ளைக்கு சீட் வாங்கிட்டாரு, தொழிலுக்கு லைசன்ஸ் வாங்கிட்டாரு, அவர் நடத்தக்கூடிய கல்லூரிக்கு ஒரு அனுமதி வாங்கிட்டாரு, வாரியத்தை விடுங்க, எம்எல்ஏ விடுங்க. அப்ப இவ்வளவு மக்களை நம்பி வரக்கூடிய இருந்தும் கூட நெருப்பு மாதிரி ஒதுங்கி இருக்கிறாங்க. மக்கள் பார்க்கிறாங்களா இல்லையா? அலைகிறாங்க. தலைவர்களுடைய அறிமுகத்துக்காக வேண்டி அலைகிறார்கள். இவங்க என்ன செய்யறாங்க? தூக்கி எறிஞ்சு நிக்கிறார்களே. மக்கள் எடை போட்டு பார்க்கிறார்கள். நாங்கள் கூட தேர்தல் முடிந்தவுடனே சமுதாயத்தினுடைய சில பிரச்சனைகளுக்காக வேண்டி துணை முதல்வராக நியமிக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அப்பாயின்மெண்ட் கேட்டோம். அப்பாயின்மெண்ட் கேட்டு நாங்க சந்திக்க போறோம். போனா கீழே உள்ளவர் என்ன பண்ணிட்டாங்க? நிக்க வச்சுட்டு கேட்டு சொல்றோம் போறாங்க. நம்ம என்ன பண்ணோம்? அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்திருக்கிறோம். எங்க ஆதரவு அவங்களுக்கு தேவையே தவிர அவங்க ஆதரவு எங்களுக்கு தேவை கிடையாது. போயிட்டு வரோம், வந்துட்டோம். போறோம், போனோம் கண்ணியமா கூப்பிட்டாதான் போவோம். எங்களை இன்சல்ட் பண்ணி விட்டால் அது உங்களை இன்சல்ட் பண்றீங்க. உங்களாலதான் எங்களை கூப்பிடுறான், உங்களாலதான் எங்களுக்கு அந்த மரியாதை. நீங்கள் எல்லாம் இவ்வளவு மக்களுடைய பிரதிநிதிகளுடைய சார்பா நாங்க போனதுனாலதான் எங்களுக்கு அந்த கண்ணியம். போன உடனே என்ன செய்யறோம்? உள்ள போறோமா, இருக்கிற அவங்களுடைய செக்ரட்டரிகள் என்ன பண்றாங்க? அதெல்லாம் முடியாது, நிறைய பேர் முக்கிய பிரமுகர்கள் வந்திருக்கிறாங்க, வெயிட் பண்ணுங்க. அவரை வெயிட் பண்ண சொல்லியா நாங்க பாட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் போன போட்டு என்ன செய்யறாங்க? அவர் ஸ்டாலினே போய் சாரி கேட்கிறாரு. சாரி, தவறு நடந்து போச்சு, நீங்க நாளைக்கு வாங்க. அடுத்து போனா பெரிய 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 விஐபிகள் இருக்கிறாங்க. முதலா போய் 1 மணி நேரம் எந்த இயக்கத்தை கொடுக்க மாட்டார்கள். போய் போய் பொக்கையை கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கிறான். செஞ்சுக்கிட்டு ஒரு பொக்கையை கொடுக்கிறது தீங்கிறது வந்துடுறது. இதுதான் பெரிய பெரிய ஆட்கள். நாங்க போனோமே, எப்படி போனோம்? இந்த போனோம் இருக்காரு, அல்தாபி இருக்காரு, அப்துல் அமீது இருக்காரு, நான் போனேன், சாதிக்கு இருக்கிறாரு, எல்லாரும் போனோம். முதல்ல போகும்போது 5 நிமிஷம் தான் காக்க வைக்கிறாரு கிடையாது. எங்க ஓட்டு உனக்கு தேவை, நாங்க உனக்கா உழைச்சிருக்கிறோம், எங்க மக்களுடைய கோரிக்கைக்கு வந்திருக்கோம், சொந்த கோரிக்கைக்கு வரல. எங்களை கேவலப்படுத்தி இன்சல்ட் பண்ணினால் எங்க மக்களை இன்சல்ட் பண்ணியது என்று சொல்லிட்டு திரும்பி வந்த காரணத்தினால் அடுத்த நாள் எப்படிப்பட்ட கண்ணியம்? அவங்க மன்னிப்பு கேட்டு சாரி கேட்டு இனிமேல் நடக்காதுன்னு சொல்லி 1 மணி நேரம் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் கேட்கிற அளவுக்கு மரியாதை வைத்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு விரட்டிக்கிட்டே இருந்தோமா? அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோமா? அதை வச்சு ஆதாயம் அடைஞ்சோமா? அந்த விளையாட்டு இந்த சுயமரியாதைக்கு அவ எல்லாத்துக்குமே நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம். காசு, பணம், பதவி எல்லாத்துக்கும் மேல எது ஃபர்ஸ்ட்? எங்களுக்கு
மானம் மரியாதை கண்ணியம் பெருசு. நாங்க போய் கும்பிட்டோம்னு சொன்னா உங்களை கொண்டு அடகு வச்சிட்டோம்னு அர்த்தம். நாங்க போய் காலில் விழுந்தோம்னு சொன்னா உங்களை கொண்டு விழ வச்சிட்டோம்னு அர்த்தம். நீங்க தலை நிமிர்ந்து எங்க சமுதாயம் இப்படித்தான் காட்டுற மாதிரி நாங்க நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஏற்றவாறு நாங்கள் நடக்கிறோமா இல்லையா? ஜெயலலிதாவை பார்க்க சென்றாலும் அப்படி நடந்திருக்கிறோம். பிரதமர் மன்மோகன் சிங்கை பார்க்க போனோம், எவ்வளவு பெரிய கண்ணியம் கொடுத்தாரு. மன்மோகன் சிங் மாநாடு நடத்தின உடனே அடுத்த நாள் அப்பாயின்மெண்ட் கேட்கிறோம், உடனே வர சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனால் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் அப்பாயின்மெண்ட் கேட்டு 4 மாசமா காத்துக்கிட்டு இருக்கிறேன், பிரதமர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. யாரு? பெரிய பெரிய கட்சியினுடைய தலைவர்கள்லாம் இந்த தமிழ்நாட்டில் பேப்பர்ல புலம்பினார்கள். நம்ம என்ன பண்றோம்? மாநாடு நடத்தி 2வது நாள் அப்பாயின்மெண்ட் கேட்கிறோம், உடனே வாங்கங்கிறாங்க. அவ்வளவு பெரிய கண்ணியத்தோட என்ன செய்யறாங்க, எங்களுக்கு நேரம் கொடுத்து நாங்களா எழுந்து வர்ற வரைக்கும் இந்த கோரிக்கையெல்லாம் கேட்கிற அளவுக்கு மரியாதை செய்யறாங்களே, அதை தொடர்ந்தோமா? அதை தொடர்ச்சியா வைத்துக் கொண்டு அந்த அறிமுகத்தை பயன்படுத்தினோமா? சோனியா காந்தி அவர்களை போய் பார்த்து அவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுடைய கோரிக்கையெல்லாம் கேட்டார்கள். எதனால? நீங்கள் அந்த ஜூலை நாள்ல திரண்டு வந்தீங்க பாருங்க, அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டா எவனா இருந்தாலும் சிலிப்பாயிருவான், எவனா இருந்தாலும் தடுமாறிடுவான். இது கூட்டு தலைமை, ஒத்தனா இருந்தா அப்பெல்லாம் நடக்கலாம். நான் தடுமாறினா அவர் பிடிச்சி இழுப்பார், அவர் தடுமாறினா நான் பிடிச்சி இழுத்துருவேன். ஒவ்வொருத்தர் கூட்டு தலைமையா இருந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் லகான் போட்டுக் கொண்டு எங்களுக்கு நாங்களே விதிகளை கடுமையாக வகுத்துக் கொண்டு எங்களுக்கு நாங்களே நெருக்கடியை வகுத்துக் கொண்டு என்ன எந்த அளவுக்கு பேசுவோம்? இந்த மாதிரி யாரையாவது சந்திக்க போவதாக இருந்தால் 5 பேர் குறையாம போகணும். ஒருத்தாள் விதியை வச்சிருக்கிறோம். ஒரு அமைச்சரை பார்ப்பதாக இருந்தால், மாநில நிர்வாகி பார்க்கிறதாக இருந்தால் 5 பேர் இல்லாமல் போய் சந்திக்க கூடாது. என்னத்துக்கு போறோம் என்பதை நிர்வாக குழுவை வைத்து விவாதித்து விட்டு இதுக்கு போகலாமா கூடாதா என்று முடிவெடுத்த பிறகுதான் போக வேண்டும். இப்படி எல்லாம் எங்களுக்கு நாங்களே கடுமையான விதிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்றோம். எதற்காக வேண்டி? இவ்வளவு நம்புறாங்களே, அதுக்கு துரோகம் செய்யலாமா? எவ்வளவு நம்பி வர்றீங்க? நாங்க யாரு? எவ்வளவு நம்பி அழைச்சவுடன் ஓடி வர்றீங்க? அப்ப நீங்கள் எங்களை நம்புகிறதை விட பல 100 மடங்கு நாங்கள் மேலே இருக்க வேண்டும், கீழே போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இவ்வளவு நெருக்கடியான நேரத்திலும் கூட நாங்க என்ன செய்யறோம்? அப்படி நடந்து கொண்டிருக்கிற காட்சியை பாக்குறீங்க. இதான் மக்கள் நம்புறாங்க. இது மாதிரியான ஒரு சின்ன அறிமுகம் கிடைத்தால், இது மாதிரியான மக்கள் சக்தி எல்லாம் கிடைத்தால் யாரா இருந்தாலும் பிறண்ட் ஆகணும். ஏன் ஒரு பிறண்டாங்களே? தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை நம்ம உண்டாக்கணும், நம்ம தான் ஊர் ஊரா கொண்டு போனோம். அதுக்கு பேச்சாளர்கள் கிடையாது. இந்த இயக்கத்தை மக்கள்கிட்ட விலைக்கு சொல்வதற்கான அறிவுபூர்வமான வாதம் வைக்கக்கூடியவர்கள் கிடையாது. எல்லாமே இந்த தௌஹீது சகோதரர்கள் தான் அதுக்கு அடித்தளமாகவும் பிரச்சார பீரங்கிகளாகவும் இருந்தார்கள். நமக்குன்னு போராட ஒரு இயக்கத்தை உண்டாக்கணும், வளர்த்தோம், தாறுமாறா வளர்ந்துச்சு. இனிமேல் நம்ம தேவையில்லை, வளர்ந்துருச்சு, இருக்கிற தலைவர்கள் பார்த்துக் கொள்வாங்க. நம்மளா தான் பொறுப்பை விட்டு விலகணும். பொறுப்பை விட்டு விலகியும் இயக்கத்தில் இருந்தோம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தில் அமைப்பாளர் பொறுப்பு தான் முதல் பொறுப்பு, அப்புறம் தான் தலைவர் செயலாளர்லாம். முதல் பொறுப்புல நான் இருந்து கொண்டு கூட என்ன செஞ்சோம்? வேணாம், எங்களுக்கு ஆன்மீக எப்படி பார்க்கணும், வளர்த்தாச்சு, நீங்க தான் நல்லா எல்லாம் கத்துக்கிட்டீங்களே என்று விட்டு வந்தோம். தஞ்சாவூர்ல மாநாடு போட்டாங்க. அதுக்கு நம்ம எல்லாம் இருக்கும்போது போட்ட மாநாடு, அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் போட முடியல. எப்ப தௌஹீத் அவர்கள் வெளியே வந்தாங்களோ அதுக்கு பிறகு அந்த மாதிரி மாநாட்டை அவர்களால் டிக்ளேர் பண்ண முடியல, போட முடியல. அந்த தஞ்சாவூர்ல நடந்த அந்த மாநாட்டுக்கு பிறகு, தஞ்சாவூர் மாநாடு தௌஹீத் ஜமாத் நடத்தின மாநாடு இல்லை, அதுக்கு 4 வருடத்திற்கு முன்னாடி 3 வருடத்திற்கு முன்னாடி தமுமுகவில் நம்மெல்லாம் இருக்கும்போது நடத்தின மாநாடு. அந்த ஊர்வலம் திலகர் திடல் நடத்தினது. அந்த ஊர்வலத்தை பார்த்த உடனே தான் இவ்வளவு மக்கள் வர்றாங்களே, நம்ம அடுத்தவனுக்கு பாடுபடணும், நம்ம அடுத்தவனுக்கு உழைக்கணும், நம்ம வேற ஒருத்தனை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்க்கணும், நம்மளே எம்எல்ஏ ஆயிட்டா என்ன, அன்னைக்கு தான் பிடிக்குது அந்த ஆசை, எதிர்பார்க்கிறாங்க. அந்த திலகர் திடல்ல வந்த கூட்டம் சின்ன ஒரு குட்டி திடல், நம்ம தீவு திடல ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா 100 திலகர் திடல் உள்ள வச்சு போடலாம். அந்த திலகர் திடல் கூட்டத்தை பார்த்த உடனே என்ன ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆசை வருது, ஆஹா இனி நம்ம அரசியல் தான், இனிமே தேர்தல் தான், இதுக்கு இவங்க எல்லாம் தடையா இருக்கிறாங்க, தௌஹீத்வாதிகள் இருந்து கொண்டு இதை தடையா இருக்கிறாங்க என்று சொல்லி அவங்க ஒரு டிக்ளேர் பண்றாங்க. நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு வெளியே வர்றோம். இயக்கம் கையில கிடையாது, அலுவலகங்கள் கிடையாது, சொத்துக்கள் வாகனங்கள் கிடையாது, வீசுநகையும் வெறுங்கையுமாகத்தான் தௌஹீத் சகோதரர்கள் பிரச்சாரர்கள்லாம் தமுமுக வெளியே வந்தோம். வெளியே நாங்க மட்டும் வரல, உங்களை சேர்த்து கூட்டு வந்தோமா இல்லையா? நாங்க மட்டுமா வந்தோம்? நாங்க மட்டும் வரல, சொத்து அங்க விட்டோமே தவிர, காரை விட்டோமே தவிர, ஆம்புலன்ஸ் விட்டோமே தவிர மக்களை விடல, கொள்கையும் விடல, மக்களையும் விடல. அப்ப ஏன் இந்த மாதிரி வந்தாங்க?
நாம சத்தியம் பண்ணியிருக்கோம். தமுமுகவை ஆரம்பித்த கால 95 ஆரம்பித்து பல வருடங்கள் அதுக்காக வேண்டி பாடுபடும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு மேடையிலையும் சொன்னோம். என்ன சொன்னோம்? அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறோம், மக்களே ஒரு காலத்திலையும் தேர்தலில் நிக்க மாட்டோம். சொன்னமா இல்லையா? தமுமுகவில் இருக்கும் பொழுது நான் சொன்னேன். இப்ப யாரெல்லாம் தேர்தலுக்கு போய் விட்டார்களோ அவர்களும் சொன்னார்களா இல்லையா? எதை நம்பி மக்கள் வந்தாங்க? நாங்கள் போட்டியிட மாட்டோம், பதவி கேட்க மாட்டோம், வாரியம் வாங்க மாட்டோம், பட்டம் வாங்க மாட்டோம், பதவி வாங்க மாட்டோம், நாங்கள் உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்று சொன்ன வார்த்தையை நம்பித்தான் மக்கள் வந்தாங்க. மக்களை பார்த்தவன தடுமாறி கொண்டார்கள். மக்களை பார்த்தவன ஆசை அவர்களுக்கு என்ன செஞ்சு அலை மோதியது. கடைசியில தேர்தலுக்கு ஒரு கட்சியை ஆரம்பித்து நின்றும் காட்டி நிரூபித்து இல்லைன்னு மறுத்தார்கள். அப்ப அரசியல் ஆசை தான் இவ்வளவு காரணம் அப்போது மறுத்தார்கள். தெல்ல தெளிவாக தேர்தல் தான் இலக்கு என்று சொல்லி நிரூபித்து விட்டு தேர்தலை நின்று அவங்க காட்டி விட்டார்களே. இதையே நாங்க செய்யல. யோசிச்சு பாத்தீங்களா? நாங்களும் சேர்ந்து இருந்தா நாங்க ஒரு எம்எல்ஏ ஆயிருக்க முடியாதா? அப்ப அதுக்கு பிறகு மக்கள் ஏத்துக்கல. மக்கள் யாரை ஏத்துக்கிறாங்க? எனக்கு பதவி கேட்டால் நீங்க என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். இந்த சாதாரண விஷயத்துக்கு படிக்க மாட்டீங்களாப்பா? முஸ்லிம் சமுதாயத்துக்கு இயக்கம் நடத்த வர்றேங்கிறீங்க. முஸ்லிம் சமுதாயத்துக்கு நடத்தினா சமுதாயத்துக்கு பேசு. உனக்கு ஏன் பேசுற? எனக்கு என்னை பணக்காரனாக இருக்க நான் போய் பாடுபட்டால் என்னை எப்படி நீங்க நம்புவீங்க? நம்ப மாட்டீங்க. யார் நம்புவா? என்னைய வச்சு எத்தி புழைக்கலான்னு சில பேர் கீழே இருப்பாங்க, சின்ன சின்ன ஆட்கள்லாம். அந்த மாதிரி ஆட்கள் மிச்சமா இருப்பாங்களே தவிர சமுதாய அக்கறை உள்ளவர்கள் பின்னாடி வருவாங்களா? ஒவ்வொரு இஸ்லாமிய இயக்கத்திலையும் எடுத்து பார்த்தாலும் அவங்க உங்களை காட்டுவார்களே தவிர உங்களுக்காக பாடுபடுவதாக சொல்வார்களே தவிர வெளிப்படையா பார்த்தீர்கள் சொன்னா அவங்க பதவியை பெறுவாங்க. இந்த ஜமாத் எப்படி பண்ணுது? இப்போ நமக்கு விருது கொடுக்கறாங்கன்னு வைங்க, எத்தனை விருதுகள் வழங்குறார்கள். அண்ணா விருது, ஒரு பெரியார் விருது கேட்டா கொடுக்க மாட்டாங்களா? கேட்டுதான் எல்லாம் வாங்குறது உண்டு. அது தந்தாலும் வாங்காத ஒரு ஜமாத் தான். நீ அண்ணா விருதை கொடு, காந்தி விருதை கொண்டாந்து கொடு, ஒரு தலைவருக்கும் இந்த ஜமாத்துடைய ஒரு நிர்வாகிக்கும் ஒருத்தனும் விருது கொடுத்து விலைக்கு வாங்க இயலாது. பதவியை கொடுத்து விலைக்கு வாங்க இயலாது. ஓபன் டிக்ளேர் தான் பண்றோம். இதெல்லாம் போகும் உளவுத்துறை மூலமா. தரணும் விலை பேசணும் நினைச்சா கூட பின்வாங்கிடுவான். அதுதான் ஓபன் அடிக்கிறேன். ஒரு காலத்திலையும் இங்க இதுக்கு விலை கிடையாது. எங்களை எந்த வகையிலும் விலை பேச முடியாது. அந்த தூய்மையை காட்டுறதுனாலதான் மக்கள் வர்றாங்க. இவங்க கத்துவாங்க, கத்தி நடந்தே போய்கிட்டு இருப்பாங்க. பேசுறதுக்காக காசு வாங்குறோமா? ஒரு பேச்சாளர் வருவதாக இருந்தால் பேச்சாளருக்கு என்ன கட்டணம்? பெரிய பெரிய பேச்சாளர்கள் தீப்புரை ஆறுமுகத்துக்கு என்ன பீஸ் கொடுக்குறீங்க தெரியாது எங்களுக்கு? வெற்றி கொண்டானுக்கு என்னவெல்லாம் கொடுக்குறீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? அது மாதிரி எத்தனை பேர் இந்த மாவட்டத்தில் இருந்தார். ஒருத்தர் இருப்பாரு நன்னில நடராஜன் சொல்லிட்டு, அவருக்கெல்லாம் என்ன கொடுத்தாங்க? அந்த மாதிரி ஒரு கட்சியில பேச்சாளரா இருந்தா அப்படி இஸ்லாமிய அமைப்புகள்ல பேசக்கூடியவர்கள் எவ்வளவு? அந்த காலத்திலே தந்திமணி ஆட்டில் 1000 ரூபாய் அனுப்புமாங்க. அந்த மாதிரி காலகட்டத்திலேயே நாங்கள் 30 ஆண்டுகளாக மக்களுக்கு பிரச்சாரம் பண்றோமே, இது மாதிரியான கூட்டங்களுக்கு போய் கொண்டே இருக்கிறோமே, அதுக்கு ஏதாவது நீங்க கட்டணம் தந்திருக்கிறீங்களா? நாங்கள் கேட்டிருக்கிறோமா? இந்த கூட்டத்தில் நாங்கள் பேச வருவதாக இருந்தால் இவ்வளவு நீங்க பாக்குறீங்களா இல்லையா? நீங்க எத்தனை மீளாத விழாக்கள் நடத்தி பார்த்திருப்பீங்க. பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் கூப்பிட்டு இருப்பீங்க. அவர் கூப்பிடும் போது என்ன கடிதம் போடுவாரு? நீங்க தந்திமணி ஆட்டில் 1000 ரூபாய் அனுப்புங்க. அப்பதான் 1000 ரூபாங்கிறது அப்ப உள்ள காசு. நான் சொல்றது 1980 1000 ரூபாய் கேட்டாங்க. 1980களில் மீளாத நடத்தின இளைஞர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆலிம் உலமாக்கள் எல்லாம் கூப்பிட்டு பார்த்தான். அதுக்கு அவங்க கேட்கறதும், சாப்பாடை கேட்கறதும், வகை வகையான சொகுசுகளை கேட்கறதும், அவங்க வசதி அதெல்லாம் பாக்குறோம். அதெல்லாம் ஜமாத்துல இருக்குதா? அவ்வளவுக்கு சுத்தமான முறையில ஒரு அமைப்பா இருக்கிற காரணத்தினாலதான் மக்கள் என்ன பண்றாங்க? நம்புறாங்க. நம்புற காரணம் என்ன? எனக்கு கேட்காத வரைக்கும் நம்புவார்கள். எனக்கு கேட்டு விட்டால் என்னை வைத்து பொழப்பு நடத்தக்கூடிய 10 பேர் நம்புவானே தவிர பொதுமக்கள் நம்ப மாட்டார்கள். பொதுமக்கள் எந்த எதிர்பார்ப்பு இல்லாத மக்கள் இருக்கிறாங்களே, அவங்க நம்ப மாட்டாங்க. இப்ப என்ன கொள்கையில் நம்மளை எதிர்க்கக்கூடிய மக்கள் கூட ரோட்டுக்கு வாங்க நமக்கு பின்னாடி வர்றாங்க, அவங்க கூட போக மாட்டேங்கிறாங்க. இவங்க 19 இயக்கமும் சேர்ந்து கொண்டு உங்களுக்கு இது மாதிரி செய்ய முடியல. அப்ப நீங்க என்ன விளங்கணும்? நம்ம ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தூய்மையை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? இந்த ஜமாத்தை உருவாக்கும் பொழுது எல்லா இயக்கத்திலும் ஃபார்மாலிட்டி பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க? 2 தடவைக்கு மேல ஒருவர் தலைவர் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு தீர்மானம் எழுதிக்கிறாங்க. எது வரைக்கும்? ஸ்டெடி ஆகிற வரைக்கும். மக்கள்லாம் சேர்ந்து ஃபேமஸ் ஆகி அவங்களுக்கு ஒரு முக அறிமுகம் கிடைத்த பிறகு என்ன செய்வாங்க? எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு 50 பேரை முன்னாடி செட்டப் பண்ணி உட்கார வைத்துக் கொண்டு தலைவரே நீங்க தான் இருக்கணும் காலத்துக்குன்னு சொல்லி பயிலா மாத்தி விடுவாங்க. 2 தான் இருக்கணும்னு தீர்மானத்தை போடுவாங்க. அதை வச்சு மக்களுடைய நம்பிக்கையெல்லாம் பெறுவாங்க. பெருட்டோன ஒரு கூட்டம் உண்டாயிருமா? ஆகா, இந்த ருசி நம்ம ருசி கண்ட போன விடுமா?
இந்த பதவி சுகத்தை நம்ம எப்படி விடுறதுன்னு அவங்களுக்கு வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி கீழே ஜால்ராக்கள் இருப்பாங்க, அவங்கள முதல் வரிசையில் உட்கார வச்சு ஒரு சவுண்ட் விட்டு என்ன செய்வாங்க, அதெல்லாம் கிடையாது. உங்களை விட்டா இயக்கத்தை யாராலையும் காப்பாற்ற இயலாது, நீங்க நிரந்தர தலைவர் போயிருவாங்க. அப்படி செஞ்சோமா நாங்க? இந்த இயக்கத்தில் நாங்க தலைவரா இருந்தோம். நான் தலைவரா இன்னைக்கு இருக்கிறேன்னா 2 தடவை தான் தொடர்ச்சியா தலைவரா இருக்க முடியும், 3வது இருக்க முடியாது. வெளியே போயிட்டு ஒரு பீரியட் இருந்துட்டு 3வது வரலாம், கண்டினியூவா இருக்க முடியாது. அப்படின்னு நாங்க விதியை உண்டாக்கணும்ல. அதுல உறுதியா நின்றமா இல்லையா? புதிய சகோதரர்கள்ட்ட அந்த பொறுப்பை படைச்சுட்டு நாங்க பாட்டு இறங்கி கீழே இறங்கி போயிட்டோமா இல்லையா? இந்த மாதிரியான ஒரு அமைப்பை, தூய்மையை நீங்கள் வேற எந்த இயக்கத்தில் பார்க்க முடியும்? நாங்கள் பதவிக்காக இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பதவியை தக்க வைப்பதற்காக வேண்டி எவ்வளவு உள்ளுக்குள்ள அரசியல் நடத்துகிறார்கள், லாபி பண்ணுகிறார்கள். தாங்களே தேர்ந்தெடுத்து வருவதற்காக வேண்டி தங்கள் சகோதரர்களுக்கு மத்தியில் அரசியல்வாதிகள் செய்வது போன்ற லாபி பண்ணி கீழே உள்ள அடிமட்ட வேலைகள் எல்லாம் செய்து திரும்பவும் அந்த தலைவர் பதவியை பிடிப்பதற்காக வேண்டி முயற்சி பண்ணுகிறார்களே, அது இந்த ஜமாத்தில் உண்டுமா? எந்த அளவுக்கு இருக்கிறோம்? நான் தலைவர் வேணான்னு பயிலாப்படி வந்துட்டேன். எம்ஐ சுலைமான தலைவரா போட்டோம். எந்த இயக்கத்துக்கு தலைவர்? லட்சோப மக்களை கொண்டிருக்கூடிய முஸ்லிம் இயக்கங்களிலேயே மாபெரும் இயக்கமா இருக்கக்கூடிய தௌஹீத் ஜமாஅத்துக்கு தலைவர் இறங்குவானா ஒருத்தன்? அந்த மாதிரி ஒரு போஸ்ட்னா 1 வருஷம் அவர் இருந்தாரு. இது ஒரு அமானிதம். எப்படி இருக்காரு நம்ம தலைவர்கள்? எப்படி இருக்கிறாங்க? இது ஒரு அமானிதம். இதுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான். இந்த பொறுப்பை நான் ஒழுங்கா செய்யாவிட்டால் நான் இறைவன்ட்ட பதில் சொல்லியாவனு. எனக்குடைய சுமைகள்ல இதை கரெக்டா செய்ய முடியும், நான் பயப்படுகிறேன், மாத்துங்கிறாருங்க. எப்படி தலைவர்கள்? இந்த ஜமாஅத்துடைய தலைவர்கள் ஒரு பொறுப்பை சுமந்து கொண்டால் தங்களுக்கு முடியல என்று சொன்ன என்னை விட்டுருங்க, நான் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும், பயப்படுறாங்க. பதவின்னு சொன்னா வேணான்னு பயப்படக்கூடியவர்களாக இந்த ஜமாஅத்துல ஒருத்தர் இவர் லட்சந்தரே சொல்லிட்டு இருக்காரு. வார வாரம் இதே பஞ்சாயத்து தான், நம்மளை விட்டுருங்க, நான் பிரச்சாரத்துக்கு மட்டும் போறேன். அல்தாபியும் அப்படித்தான். அப்ப ஒவ்வொரு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களும் நாங்கள் எதையாவது ஆசைப்படுறோமா? ஒருத்தர் ஆசைப்படல. இங்க இருக்கக்கூடிய ஜமாஅத்தில் உள்ள ஊர் நிர்வாகி, பழைய நிர்வாகிகளா இருந்தாலும் சரி, இப்ப புதிய நிர்வாகிகளா இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்யல? பதவி, அந்தஸ்து, அந்த பிரச்சனைக்கு இந்த ஜமாஅத்தில் இடம் கிடையாது, தூக்கி போட்டுட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு உளவுத்துறை அதிகாரி சொல்றாரு, ஒரு அதிகாரி தலைவர் மாறிடுச்சு, உங்க இயக்கத்துல தலைவர் பெரிய பிரச்சனை இல்லையே, யார் அதை பத்தி பேச எடுத்துட மாட்டேங்கிறாரு. தலைவர் தான் ஒரு இயக்கத்தை காப்பாற்றுவார். எல்லா இயக்கத்திலையும் உளவுத்துறை அதிகாரி சொல்றாரு, உண்மையில் அதை பத்தி உங்க மக்கள் பார்க்க மாட்டாங்களா? யார் தலைவர்கள் பிரச்சனை கிடையாது உங்க ஜமாத்துக்கு அப்படின்னு அதிசயமா. இப்படியான ஒரு மக்கள் கிடையாது, எந்த ஒரு இயக்கத்திலையும் கிடையாது. அப்படி ஒரு நிலை முதல் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஜமாத் தன்னுடைய ஜமாத் என்று சொன்னால் இதனுடைய தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தூய்மையை நிரூபித்திருக்கிறார்களா இல்லையா? இந்த ஜமாத்தை வைத்து பதவி இல்லை எதுவும் காட்டிருக்காங்களா இல்லையா? இந்த ஜமாத்துடைய எந்த ஒரு நிர்வாகியாவது, மாநில நிர்வாகியாவது இந்த ஜமாத்துடைய பொறுப்பை ஏற்ற பிறகு அவர் இதை வைத்து பணம் சம்பாதிச்சு உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த ஜமாத்துல என்னை மட்டும் சொல்லவில்லை, இருக்கக்கூடிய எந்த ஒரு நிர்வாகியா சுட்டி காட்டி அல்தாபி தலைவரா இருக்க முடிஞ்ச அவருடைய நிலைமை என்ன இப்ப என்ன தெரியுமா? பல மில்லியனியர் சொல்ல இயலுமா? உங்களுக்கு ஒரு ஆளை பத்தி சொல்ல இயலுமா? சுலைமான பத்தி சொல்ல இயலுமா? சம்சுல்லா பத்தி சொல்ல இயலுமா? சைபுல்லா ஹாஜா பத்தி சொல்ல இயலுமா? எங்கள்ல உள்ள எந்த ஒரு தாயை பற்றியாவது இந்த ஜமாத்தை வைத்து சம்பாதித்தார்கள், இந்த இயக்கத்தை காட்டி பிழைப்பு நடத்தினார்கள், அப்படி 1-2 பேர் சில கரப்ஷன் நடத்தும் தூக்கி போடக்கூடிய ஜமாத்தா இருந்திருக்கமே தவிர இருக்கக்கூடியவர்கள் யார் என்ன இல்ல அந்த மாதிரியான ஒரு புகாருக்கு ஆளானவர்களா இல்லைன்னு சொன்னா ஏன் நம்ப மாட்டாங்க மக்கள்? வேற வேற சமுதாய மக்கள் வேண்டாம் என்ன செய்வாங்க? பசப்பு வார்த்தைகள்ல மயங்குவார்கள். இந்த சமுதாயத்தில் விளையாடக்கூடாது. அரசியல் கட்சிகள் அந்த தலைவர்கள் பொய் சொல்றான்னு தெரியும், பொய்க்கு கை தட்டுவான், பொய்க்கு விசில் அடிப்பான். அவன் தலைவன் என்ன செஞ்சாலும் கட் அவுட்டுக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணுவான். அவன்லாம் இங்க கிடையாது. இஸ்லாமிய சமூக அமைப்புல கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணக்கூடிய கூட்டம் இங்க இருந்தா நீங்களும் எவன் பின்னாடி போய்தான் இருப்பீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தலைவராக ஏற்றுக்கொண்ட சமுதாயமா இருக்கிறதுனால அந்த கட் அவுட்டு பாலாபிஷேகத்துல நீங்க மயங்க மாட்டேங்கிறீங்க, கரெக்டா பாக்குறீங்க. இவங்க எதிரி நம்ம கொள்கை பிடிக்காதவனாக இருந்தா கூட இவன் கரெக்டான ஆளு. அப்ப முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஜமாத் தன்னுடைய தூய்மையை ஒவ்வொரு கட்டத்தில் நிரூபிக்குதா இல்லையா? எங்கள் மீது எவ்வளவு அவதூறு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிஜேக்கு பெரிய நீச்சல் குளம் இருக்கு, அரண்மனை இருக்குன்னு சொல்லுவார்கள். என் முன்னாடி சொல்லுடா, நான் கேட்கத்தான் செய்யறேன், என்ன செய்யற சொல்லு, வெளியில இருந்து பேசுற, என் முன்னாடி சொல்லு, மேடையில சொல்லு, ஆவணத்தை கொண்டாந்து சொல்லு, ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அம்புட்டு சொன்ன எடுத்துக்க அப்படி சொல்லிவிட்டேன்.
என்னுடைய வீடு, என்னுடைய நீச்சல் குளம், என் பொண்டாட்டி பேர்ல உள்ள சொத்து பத்து, என் பிள்ளைகள் பேர்ல உள்ளது, ஒட்டு மொத்தமா என் குடும்பத்துல என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு 50 லட்சம் ரூபாய் பணக்காரன் ஆகிக்கிறேன். அதான் என்னுடைய எதுக்கு சொல்றோம். என்னை மட்டும் இல்ல, இப்படி அல்தா வீட்டை கேட்ட அவரும் அது மாதிரி சொல்ல முடியும், சுலைமான் கேட்டால் அது மாதிரி சொல்ல முடியும். என்னை மட்டும் கேட்கிறார்கள், நான் சொல்லுகிறேன். இது மாதிரி யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவார்கள். என்னடா நாங்க இதை சம்பாதிச்சோம். அப்ப எங்களை நம்பாம வேற யாரை நம்புவான்? இந்த ஜமாத்துடைய தலைவரை நம்பாம வேற யார் நம்பிக்கை? நீங்க எங்களை விட நீங்க மிஞ்சி போவதாக இருந்தால் எங்களை விட அதிக நம்பிக்கை உள்ளவனா நீ உன்னை மாத்து, அப்பதான் உன்னை நம்புவாங்களே தவிர எங்களுக்கு கீழே தரத்துக்கு மேல கீழே கீழே போய்கிட்டு இருந்தா அப்படி நம்புவார்கள். அதனாலதான் அவங்க எத்தனாயிரம் இயக்கங்கள் ஒன்னா சேர்ந்தாலும் அதுக்கு தான் உதாரணம் காட்டினார்ல 19 இயக்கம். இந்த 19 இயக்கம் போஸ்டர் ஒட்டி தௌஹீத் ஜமாத் குண்டர்களை கைது செய்ய தௌஹீத் ஜமாத் தடை செஞ்சிருவான தடை. நான் கேட்கிறேன், என்னடா தௌஹீத் ஜமாத் தடை செஞ்சு எல்லாரும் கத்துனா தடை செஞ்சிருவானான்னு கேட்கிறேன். செய்ய முடியுமா? சட்டம் எங்களுக்கு தெரியாதா? இந்த ஜமாத்துல கை வைக்கிறதுக்கு முடியாது எவனுக்கு, அவ்வளவு பர்ஃபெக்டா ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் நாட்டு சட்டத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் எடுத்து வைப்போம். எங்க மேல இது வரைக்கும் ஏதாவது கேஸாவது உண்டா? 30 வருட பிரச்சாரத்துல வன்முறையை தூண்டினார், இந்த மேல ஏதாவது யார் மேல கேஸ் உண்டுமா? கலவரம் தூண்டினார் கேஸ் உண்டா? பிரமத்தவர்களை தாக்கினார் கேஸ் போட முடியுமா? எல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் இவ்வளவு இயக்கங்கள் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணீங்க? தடை செய்யணும் ஊர்வலம் விடுறீங்க, போஸ்டர் அடிச்சீங்க. எந்த ஊர்லயாச்சும் உன் போஸ்டரை நம்பி எங்களை அடிச்சானா, எங்களை உதைச்சானா, எவனாச்சும் வம்புக்கு வந்தானா? பொய்யின் விளைவு பச்சா இல்லையா? அவனுக்கு தெரியும், மக்களுக்கு பளிச்சுன்னு தெரியுது. என்ன தெரியுது? சுட்டவனு சுன்னத் ஜமாத்து, செத்தவனு சுன்னத் ஜமாத்துன்னு தெரியுது. அப்புறம் ஏன்டா எங்களை எதுக்கு போறான்? திருவிடைச்சேரி சம்பவத்துல சுட்டவன் யார்? நம்ம தௌஹீத் ஜமாத்தா? உறுப்பினரா? ஆதரவாளரா? நன்கொடைகள் அள்ளி கொடுத்தவரா? அவனும் ஒன்னையே சேர்ந்த ஆளு, செத்தவனும் ஒன்னையே சேர்ந்த ஆளு. ஏதோ மச்சானுக்கு வேண்டி போய் குரல் கொடுக்க போற இடத்துல அசம்பாவிதம் நடந்து போச்சு, நாங்களும் கண்டிப்போம் அதை. ஆனால் நீங்கள் எங்க ஜமாத்துல இல்லாத ஒரு ஆளு அவரை தௌஹீத் ஜமாத் ஆக்கி இவங்க மெம்பர் கார்டு கொடுக்குறாங்க. நம்ம ஜமாத்துக்கு இவங்க மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்குறாங்க. அப்ப அவரை மெம்பர் ஆக்கி தௌஹீத் ஜமாத்தால சுட்டுப்புட்டான்னு சொன்னீங்களே, என்ன மக்கள் என்ன காதுல பூ வச்சுட்டு இருக்கிறானா? ஒருத்தர் நம்பளே இந்த காட்டுறீங்களே. இவ்வளவு காலாச்சு ரமலான்ல இருந்து ஒட்டிக்கிட்டு தானே இருக்கிற போஸ்டரை எவனாச்சும் நம்பினானா? அந்த போஸ்டருக்குரிய செலவு பண்ணதுதான் வேஸ்டே தவிர அதனால ஒரு துரும்பையாவது உங்களை அசைக்க முடிஞ்சா? அப்படி நம்புறாங்க அந்த மக்கள். ஒரு கொலையே நடந்திருக்கிறது, அதை நம்ம மேல போட்டு பழி சுமத்தலாம்னு திட்டம் போட்டு பாக்குறாங்க. அது கூட எடுபடாத அளவுக்கு இந்த மக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க தௌஹீத் ஜமாத். இவங்க அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. கடந்த கால வரலாறுகள்லாம் மக்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? நாங்க வன்முறையில ஈடுபடுற இயக்கங்கள், இன்னும் சொல்ல போனால் நாங்க நிறைய இழந்திருக்கிறோம், நிறைய அடி வாங்கி இருக்கிறோம், நிறைய வெட்டு குத்துகளுக்கு உள்ளாகி இருக்கிறோம். எங்களோடு இப்ப இருக்கிற மக்கள் எல்லாம் எங்களை அடித்தவர்கள் தான், எங்களோடு இப்ப இருக்கிற மக்கள் எல்லாம் எங்களை எதிர்த்தவர்கள் தான், எங்களோடு இருக்கிற இந்த மக்கள் எல்லாம் எங்கள் மீது அவதூறு சொன்னவர்கள் தான். அப்படிப்பட்டவர்கள் தர்காக்கள்ல போய் விழா கொண்டாடிய மக்கள் தான் தௌஹீத்ல நிக்கிறீங்க இன்னைக்கு எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எங்க மக்கள் வரணும் என்பதற்காக வேண்டி அவர்கள் எங்களை அடித்தாலும் உதைத்தாலும் துன்பங்கள் நடத்த செஞ்சாலும் நாங்க உறுதியா நிற்கிற காரணமே என்ன? பதிலடி கொடுக்காம இருக்க காரணமே என்ன? அவர்கள் எங்கள் எதிரிகள் கிடையாது. எந்த ஊர் ஜமாத்து நிர்வாகிகளா இருந்தாலும் பொதுமக்களா இருந்தாலும் அவங்க எங்களுக்கு எதிரியா? அங்கதானே நாங்க வேலையை செய்ய வேண்டி இருக்கிறது, அங்கதானே மக்கள்கிட்ட போய் சத்தியத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது, அவங்களதானே சரியான பாதை கொண்டு வர வேண்டி இருக்கிறது. அவங்கள்ட்ட நாங்க வேற எங்க போய் சொல்றது? அதனால அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிரிகளா பாவிக்காத காரணத்தினாலதான் எவ்வளவு அடக்குமுறை இந்த மாவட்டத்தில் நாங்கள் எத்தனை செஞ்சிருக்கிறோம். இந்த முத்துப்பேட்டையில புரிஞ்சு கொள்வதற்காக சொல்றோம், நாங்கள வன்முறையாளர்கள் முத்துப்பேட்டையில் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறோம் மேடையில. அப்போ எல்லாம் கூட்டம் சொன்னா 200-300 பேர் வருவார்கள், பெரிய கூட்டம். அந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க, 100 பெண்கள் இருக்கிறாங்க, 150 ஆண்கள் இருப்பாங்க, பேசிக்கொண்டிருக்கிறோம். திடீர்னு வர்றான் ஒரு கூட்டம். 40 அடி அவுளியா, 40 அடியா தின்னீங்க, 40 அடி அவுளியா வச்சிருக்காங்க, 40 முழத்துக்கு அவுளியா. அதெல்லாம் என்னடா இப்படிலாம் மார்க்கத்தில் உண்டான்னு பேசிட்டு இருக்கிறோம். அந்தாங்க ஒரு பெரிய கூட்டம் விரவு கட்ட அதையும் எடுத்துக்கொண்டு மேல ஏறி வெட்ரமாக்ஸ் லைட்டு தீயோட பொருத்தி கொண்டா எரிகிறான், தொடையில அடிக்கிறான், தீப்பிடிக்கல் நல்ல வேலைக்கு அணைஞ்சு போச்சு. அப்ப அந்த மாதிரி மேடையிலேயே அடிக்க நாங்க ஓடவுலாம் கிடையாது, அடி வாங்கி கொண்டே என்ன செஞ்சோம். இந்த பெண் ஒரே ஒருத்தர் ஓடி போனார், அவர் இஸ்லாத்துல ஓடி போயிட்டார். அவர் அவரை பத்தி பேச வேணாம். பெண்கள் எந்திரிக்கலங்க, 100 பெண்கள் இவன் விரவு கட்டை எடுத்துட்டு மிரட்டுறான், கொள்றான். ஒண்ணு நான் செய்யல. அப்ப நாங்க பதிலடி கொடுக்கறோம்னு நினைச்சோம்னா என்ன இருக்கு? அப்படியே நினைச்சோம். அதுக்கு பின்னாடி ஏதாவது உங்களுக்கு பதிலடி கொடுத்தோமா? அப்ப வன்முறைகளை நாங்கள் சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது மக்கள் வன்முறையை எங்கள் மீது ஏவி விட்டாலும் நாங்க என்ன செய்யறது இல்ல, அதே பாணியில் பதிலடி தற்காத்துக் கொள்வதற்காக சில நேரங்கள்ல அடியை குறைப்பதற்காக ஸ்பாட்ல எதிரடி கொடுக்கலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது.
அப்படி சில ஊர்கள், நாகூர்ல கூட அது மாதிரி நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நாகூர்ல தாக்குதல் நடத்தினார்கள். வாரம் போய் நாகூர்ல அடிச்சுட்டா வந்தோம். நாகூர்ல பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தர்காவுக்கு முன்னாடி போட்டு தர்காக்கள் இடிக்கப்பட வேண்டும் சொல்லத்தான் செஞ்சோம். அது சேர்கள்லாம் எடுத்துக்கொண்டு அடிச்சார்கள். ஓடுறவர்கள்லாம் ஓடினார்கள், நின்றவர்கள்லாம் நின்றார்கள். அப்ப மக்கள் பாக்குறாங்களா இல்லையா? இவங்க வன்முறை அமல்ல பண்றாங்க, இவங்க வன்முறைக்கு உள்ளாக்கப்படவுல செய்யறாங்க, மக்களுக்கு தெரியுது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஜமாத்தை வளர்ந்தது எதனால தெரியுமா? எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதை பார்த்து தான் அதிகமான பேர் வந்தாங்க. ஏன்டா கருத்தை தானே சொல்றாங்க, அதுக்கு எப்படி அடிக்கிறான், அவன்கிட்ட உண்மை இருக்கும்டா. இதை நீ புரிய வச்ச நீங்க தானப்பா, நீங்க தான் அடிச்சீங்க, நீங்க தான் உதைச்சீங்க. அதுக்கப்புறம் மக்கள் என்ன செய்யறாங்க, சிந்திக்கிறாங்க. இந்த முரார் பாத்துன்னு ஒரு ஊருங்க, அந்த ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போறோம். போனா நீங்க நம்ப மாட்டீங்க, பொம்பளை எல்லாம் வரவு கட்டி நிக்குது அடிக்கிறது. ஆம்பளை இல்ல யாருமே. மீட்டிங் போடுவதற்காக போனா விரவு கட்டையோட 150 பொம்பளைங்க நின்றுட்டு செய்யறாங்க, அடிக்கிறதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா என்ன பிரச்சனை சொல்றாங்க தெரியுமா? தாலி இல்லங்கிறாங்க. தாலின்னா அப்படி அந்த மக்கள் ஊட்டப்பட்டிருக்கு. வேற அந்த பொம்பளை தீனியும் தெரியல, ஒண்ணும் தெரியல. என்ன மேட்ரு? இவங்கள தாலி இல்லங்கிறாங்களாம்ல. தாலி இல்லன்னா விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு தாலி இல்லன்னு சொல்றாங்க, தாலியை கழட்ட சொல்றாங்க, தாலி அறுக்க சொல்றாங்கன்னு சொல்லிவிட்டு அதை எவனை கிளப்பி விட்டுட்டான். இஸ்லாத்துல தாலி இல்லதான், அதுக்காண்டி வாபஸ் வாங்கிட்டோம், மக்கள் எல்லாம் வெறுக்கிறாங்க அப்படிங்கிறக்காண்டி தாலியை போட்டுக்கிறா சொன்னோம். அந்த மாதிரி அடி உதைகள் பல ஊர்கள்ல, ராஜகிரியில் அடி வாங்கி இருக்கிறோம், புதக்குடியில் அடி வாங்கி இருக்கிறோம், குமரி மாவட்டத்துக்கு போனா தேங்காய் படத்தை அடி வாங்கி இருக்கோம், திருவிதாங்கூர்ல அடி வாங்கி இருக்கோம், இணையத்தில் அடி வாங்கி இருக்கிறோம், பல திருச்சியில் அடி வாங்கி இருக்கிறோம், சென்னையில் அடி வாங்கி இருக்கிறோம். மேடையிலேயே பின்வாங்கினது கிடையாது. மேலப்பாளையத்தில் பேசிக் கொண்டிருக்கு, இதே மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். ஒரு 100-200 பேர் தான் அந்த காலத்தில் இருப்பாங்க. கர்பலா பத்தி பேசிட்டு இருக்கிறேன். திடீர்னு மேலே யாருன்னா ஒரே வெட்டு அருவாளை கொண்டு தோல் பட்சத்தில் வெட்டுறான். 2வது வெட்டு கழுத்துக்கு போனா மைக்க பிடிங்கி தடுத்துட்டதுனால உசுறு போச்சு, இல்லாட்டி அப்பவே போயிருப்பேன். கையோட போச்சு, தலைக்கு வந்து தலைப்போட போச்சுன்னாங்களே. அப்போ நாங்க பின்வாங்கணுமா? நாங்க வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டோமா, வன்முறை செஞ்சோமா? நாங்கள் தாயின் கருணையோட அந்த மக்களை பாக்குறோம். அடிக்கிறானா, அந்த அடித்தவர்கள் இன்னைக்கு நாங்க பகைவர் அவன் நினைச்சிட்டு இருக்கிறோமா, பழி வாங்கணுமா? அவன்லாம் எங்க ஜமாத்துல வந்து சேர்ந்தான். பின்னாடி எவன் வெட்டினானோ, வெட்டின ஒரு ஆளு என்னைக்கு அதை வெட்டினார்களோ 91 நினைக்கிறேன், 1991 வெட்டப்படுகிறது. அதே தேதியில ஜூலை 7ஆம் தேதி என்று வெட்டினார்கள். அதுக்கடுத்து 92ஆம் தேதி ஜூலை 7வது நாள்ல அவர்களுடைய அதே தேதி கரெக்டா வருது பாருங்க. கரெக்டா ஒரு வருஷம் சொல்லி வச்ச மாதிரி அவங்களை சேர்ந்தவர்களை ஒரு ஆளுனால வெட்டப்படுறாரு. யார் வெட்டுறதுக்கு பிளான் போட்டாரோ அவர் அடுத்த வருஷம் அதே மாதிரி கொல்லப்படுறாரு. அப்படி அல்லாஹ் அவர்களுக்கு சில பேருக்கு தண்டனை கொடுத்தான். சில பேர் திருந்தி வந்தார்கள். நாங்க அதுக்காக வேண்டி வன்முறைக்கு போனோமா? இன்னைக்கு மேலப்பாளையத்துல பெரிய பெரிய கோட்டையா இருக்கிற காரணம் என்ன? லட்சோப மக்கள் இன்னைக்கு திரட்ட முடியுது மேலப்பாளையத்துல. காரணம் என்ன? இந்த உறுதிப்பாடு. அட்டி உதவாங்கன்னா நிற்பாங்க. 2வது நாங்க எதை காட்டிக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் சொல்ல போனா எங்களுடைய தூய்மையை நிரூபிக்கிற மாதிரி எங்களுடைய உறுதிப்பாட்டை நிரூபிக்கிறோம். ஒரு நிலைப்பாட்டை சொல்றோம்னு வைங்களேன், அப்படி நிலைப்பாட்டை போட்டு பார்ப்பாங்க. மக்கள் எதிர்த்தாங்கன்னு வைங்களேன், மக்களுக்கு அந்த மாதிரி மாத்தி விட்டுருவாங்க. மார்க்கத்தை சொன்னாலும் அப்படித்தான் செய்வாங்க, அரசியலை சொன்னாலும் அப்படித்தான் செய்வாங்க. இப்ப டிசம்பர் 6 போராட்டம்ட்டாங்க. நாம என்ன இல்ல தேவையில்லை கிறுக்குத்தனம் எல்லா இயக்கமும் அறிவிக்கிறாங்க, மாத்திக்கிட்டோமா? இல்லன்னா இல்லதான், இருக்குன்னா இருக்குதான். எங்கிட்ட தௌஹீத் ஜமாத் என்ன கிடையாது. மக்கள் விரும்புகிறார்கள் என்பதற்காக வேண்டிய எல்லாம் தவறு என்று தெரிகிற ஒன்றை நாங்கள் சொல்ல மாட்டோம். மக்களுக்கு நல்லதை சொல்லுவோமே தவிர மக்கள் விரும்புறதை சொல்ல மாட்டோம். அவங்க விளங்காத முறையில் சில தவறான முடிவுகளை எடுப்பார்கள். அந்த மாதிரி ஒரு தெளிவு இந்த எங்களுக்கு இருப்பதை காட்டுறோம், உறுதியை காட்டுறோம். எந்த அளவுக்கு உறுதி? எவ்வளவு எங்களை விட்டுருங்க, தலைவர்களா இருக்கக்கூடிய எல்லாரும் அடி வாங்கி இருக்கிறோம். இந்த புத்தானத்தில் 2 தடவை அடி வாங்கினாரு. இவர் தலைவரா இருக்கும் போது புத்தானத்துங்கிற ஊர்ல போய் அவர் இருக்கிற மாவட்டம் தான் அடி பின்னி எடுத்தாங்க. எல்லாரும் வாங்கியிருக்கோம், அடி வாங்கியிருக்கிறோம். ஒரு தாயிகள் கூட நாங்கள் அடி வாங்காமல் இருக்க கிடையாது. மாநில நிர்வாகிகளா இருக்கக்கூடிய எல்லாருமே எல்லா ஊர்களையும் அடி உதைகளை வாங்கித்தான் 30 வருஷம் ரத்தம் சிந்தி அடி உதை வாங்கி பல பிரச்சனைகளை சந்திச்சு தான் இப்படி ஒரு விருட்சமாக வளர்ந்து நிக்கிறதே தவிர இதை வானத்தில் குதிச்சுலாம் வந்துடல. கீழே பெரிய நெட்வொர்க்கே இருக்கிறது, அந்த மாதிரி இருக்குது. அப்ப இவ்வளவு கஷ்டங்களுக்கு நாங்க ஒரு பக்கம் உள்ளாக்கப்படுறோம்னா நீங்களும் உள்ளாக்கப்படுறீங்களா இல்லையா? இந்த ஜமாத்துல சேர்ந்த காரணத்தினால, இது ஏற்றுக்கொண்ட காரணத்தினால ஊர்ல இருந்து உங்களை நீக்குகிறார்கள். என்னையும் ஊர்ல நீக்கினார்கள். 1980 என்னுடைய ஊர்ல என்னை நீக்கினார்கள். அப்ப தௌஹீத் ஜமாத் ஒண்ணுமே கிடையாது, நான் ஒத்தாள் தான். ஊரே சேர்ந்து என்னை நீக்கி வச்சாரு சொந்த ஊர்ல. இன்னைக்கு அது நிலையை வேற, அன்னைக்கு அப்படி செஞ்சார்கள். இந்த மாதிரியான நிலைமைகளை நாம சந்திக்கிறோமா, இந்த ஜமாத்தார்கள் சந்திக்கிறாங்களா? இந்த அதிகாரிகள் சொல்றாங்க, திருவிடைச்சேரில் நடந்துங்கிறதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த தௌஹீத் ஜமாத்தையே பயங்கரவாதி மாதிரி என்னமோ 19 கிறுக்கன் சொல்றாண்டு தலையை காட்டுறீங்களே. அதிகாரிகளா இருக்கக்கூடியவர்கள் விளங்கி கொண்டு விளங்காம நடிக்கிறீங்களே. சென்னையில உள்ள தலைமையில் உள்ள அதிகாரிகள் தெளிவா வழங்கி இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? இதுக்கெல்லாம் ஒரே காரணம் தான். யார் சொல்றா? சென்னையில உள்ள உயர் போஸ்ட்ல உள்ள அதிகாரி சொல்றாரு, இவங்க எல்லாம் வெறி பிடிச்சு அலைகிற காரணம் ஜூலை 4 தாங்கிறார்.
எது அவர் சொல்றாரு, எப்படி சொல்றாரு, இவங்க வெறி பிடிச்சி அலையிறாங்களே, காரணம் என்ன, வேற ஒண்ணும் கிடையாதுங்க, திருவிடைச்சேரி உங்களுக்கு சம்பந்தம் இல்லை எனக்கு தெரியாதா, நீங்க அந்த மாதிரி இயக்கம் இல்லைன்னு தெரியாதா, தவறை எழுத்து நிற்போம், போல்டா நிற்போம், அடிக்க போக மாட்டோம், அடிச்சாலும் சொல்லுவோம், அது அந்த உறுதி இருக்கு எங்கள்கிட்ட. உறுதினா என்னது, திருப்பி தாக்கி வன்முறை இது வெட்டு குத்து எங்களுக்கு ஆயுதம் கிடையாது, நீ ஊரை விட்டு நீக்கினாலும் சொல்றத சொல்லுவோம், நீ தர்கா கூடாதுன்னு சொல்லுவோம், நீ வெட்டினாலும் சொல்லுவோம், துண்டா தலை துண்டாக்கி போற வரைக்கும் சொல்லிட்டு தான் முடிப்போமே தவிர அந்த கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்க மாட்டோம், அந்த உறுதி எங்கள்கிட்ட இருக்கிறது. ஆனால் வன்முறை எங்கள்கிட்ட இருக்குதா, வன்முறை சொல்றாங்க சின்ன ஒரு மேட்டர் தூண்டி விடுற லேசு, அப்புறம் விளைவுகள் ஏதாவது ஏற்பட்டு மக்கள் அதோட சத்தியத்தை விட்டு விலகி போயிட்டா யார் அந்த பாவத்தை சுமக்கிறது, அதுதான் கட்டுப்பட்டு இருக்கணும். அதிகாரிகள் அப்படி சொல்றாங்க, உங்க இயக்கம் இந்த மாதிரி காரியத்தை செய்யலன்னு எங்களுக்கு தெரிகிறது, இவர்கள் 19 பேர் ஒன்னா சேருவதற்கு காரணமே யாரும் செய்ய முடியாத ஒன்றை உங்களை மூலமாக சாதித்து காட்டி, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க சாதித்து காட்டி விட்டு, அல்லாஹ் சாதித்து காட்டினா அதிகாரிகள் அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்கள் சாதித்து காட்டி விட்டீர்கள், உங்களை மாதிரி செல்வாக்கப்பட்ட ஒரு இயக்கம் கிடையாது, இதை இவர்கள் ஜீரணிக்க முடியல, ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா என்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள், இதை எடுத்திருக்கிறார்கள், இது வெற்றி தராது அவங்களுக்கு. அதுல யார் சொல்றா, மேல இங்க என்னடா திருவாரூர்ல என்னடான்னு பார்த்தா உயர் அதிகாரிகள் பூராவுமே என்ன பண்றான், எவனோ 19 பேர் சொன்னவனே அவன் பயங்கரமா நம்ம மக்கள்லாம் கேஸ்ல சேர்த்து அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி 17 பேர் மேல கேச போட்டு தௌஹீத் ஜமாத்தா இதை செஞ்சான்லாம், இவங்களும் சேர்ந்து காவல்துறையில உள்ள இவங்களுக்கு மட்டும் மூளை மலங்கி போச்சு, இவங்க பொய் வழக்கு போட்டாங்க, பொய் வழக்கு நிரூபிச்சு அப்புறமேல நினைச்சிட்டு இருக்கிற அசுமா விட்டுருவோம்னு சொல்லிட்டு, இது பொய் வழக்கு தான் போட்டீங்கன்னு சட்டத்தை நிரூபிச்ச பிறகு அப்புறம் உங்களுக்கு எதிராக வழக்கு போடுவோம், அதை விட்டு மாட்டோம், நிரூபிக்க வந்து போட இயலாது, நாங்க பொய்ன்னு முதல்ல கோர்ட்ல நிரூபிப்போம், நிரூபிச்ச பிறகு எங்க மேல பொய் வழக்கு போட்ட ஆளுங்க நிறைய பேர் சட்டையை கழட்டி இருக்கிறோம், அந்த வேளையில் நாங்க சட்டப்பூர்வமா எதையும் செய்வோம், ஒவ்வொரையும் பாயிண்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து வைப்போம். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, ஒரு பெரிய சம்பவம் கொலைன்னா கோபம் வரத்தான் செய்யும், நாங்க எதுவும் சகிச்சுக்கிட்டோம், அநியாயம் எங்களுக்கு தெரிகிறது, ஒரு கொலை நடந்த 4 பேர் 2 பேர் செத்து இருக்கான், அந்த நேரத்தில் வந்து அமைதிப்படுத்த பார்ப்பாங்க, இருக்கட்டுப்பா நீங்க பிரச்சனை ஆக்காதீங்க, கைது பண்ண அப்படித்தானே எடுத்துக்கொண்டோம், இல்லாட்டி அப்பவே ரணகலமாக்கி இருக்க முடியும், ஏன் அப்படி ஆக்கலன்னு கேட்டா அவங்க அநியாயக்காரர்களா இருந்தாலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, அந்த நேரத்தில் போலீஸ் அப்படித்தான் எடுப்பாங்கன்னு சொன்னோம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, அவர்கள் தாக்கி வீட்டை சேதப்படுத்தும் நடவடிக்கை எடுக்க காணோம், பயங்கர ரவுடி ஆட்டம் போட்டார்கள், என்னவெல்லாம் நடந்துச்சு அந்த ஊர்ல எல்லாம் உங்களுக்கு தெரியாதா, எதுக்கு காத்திருந்தார்கள், என்ன திட்டத்தோடு இருந்தார்கள், அந்த மாதிரியான பல விஷயங்கள் உள்ள இருக்கிறது, நீதிமன்றத்தில் உள்ள விஷயங்கள், அது நீதிமன்றத்தில் நாங்க பேசிக்கொள்வோம். சொல்ற விஷயம் என்ன, இவ்வளவு பெரிய தாக்குதல் எங்க மக்கள் மேல் நடத்தி இருக்கிறாங்களே, அவர்கள் நடவடிக்கை எடுத்தீர்களா, ஊருக்குள்ள நுழைய முடியாமல் ஜாமீன்ல வெளியே வந்த பிறகு கூட நுழைய முடியாமல் திருவாரூர் இருக்கிறாங்களோ, வெக்கமா இல்லை அதிகாரிகளுக்கு, நான் கேட்கிறேன், காவல்துறையில் உள்ள உயர் அதிகாரிகள் வந்து சட்டத்தையும் ஒழுங்கையும் காப்பாத்ததானே இருக்கிறீங்க, சட்டம் ஒழுங்கை காப்பாத்தினா ஒரு ஊருக்காரன் சொந்த ஊருக்கு போவதற்கு முடியாமல் திருவாரூர்ல கையெழுத்து போட்டு உட்கார்ந்துருக்கான உயர் அதிகாரி, நீதிமன்றத்தில் ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கிறான, இது உயர் அதிகாரிகள் வெக்கமா இல்லையா, இது உங்களுக்கு கேவலமா தெரியவில்லையா, உங்க கடமையை நீங்க ஒழுங்கா செய்யலன்னு தெரியலையா, என்னப்பா பிரச்சனை, எவன்டா தடுக்கிறவன், சட்டத்தில் ஒருத்தன உன்னுடைய ஊருக்கு போவதற்கு எவன் தடுப்பான் பா அப்படின்னு சொல்லி அதை சட்டத்தை நிலைநாட்டி காட்டினீங்களா, அப்ப எங்களை வந்து இழிச்சவாய் அவ என்ன செஞ்சாங்க, தௌஹீத் மாதிரி இழிச்சவாய் நினைச்சு, இழிச்சவாய் எல்லாம் கிடையாது, எங்களுக்கு எங்க எப்ப எதை செய்யணும் கரெக்டா தெரியும், சொல்லி வச்ச மாதிரி தான் அடிப்பாங்க, எனக்கு தெரியும், நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க சும்மா இருக்காங்க, எதை எங்க செய்யணும், எங்கெங்க உங்களை பத்தி எழுத வேண்டிய இடத்துக்கு எழுதணும், நியாயத்தை பெறாம விடவே மாட்டோம், சொல்றேன் அதுக்காக வேண்டி. அப்ப இந்த பிரச்சனை கேட்டா, நாங்க அடக்குமுறைக்கு உள்ளாக இருக்கிறோம், எல்லாம் அடக்குமுறை தாண்டி மௌத்தா போனாலும் அடக்க முடியாம எத்தனை ஊர்ல, இந்த மாவட்டத்தில் தஞ்சை மாவட்டத்தில் இறந்து போனால ஜமாத்துடைய இடத்துல அடக்க முடியாது மறுக்கிறான், நாங்க என்னடா தப்பு பண்ணோம், வட்டி வாங்கினோமா, விபச்சாரம் பண்ணணுமா, அல்ல வேற ஏதாவது சமூக விரோத செயல் ஏற்படணும், கஞ்சா கடத்தணுமா, வரதட்சணை வாங்காதுன்னு சொன்னோம், இதுக்காக நீங்க அடக்க மாட்டீங்களா, கல்யாணத்தில் ஆடம்பரம் பண்ண மாட்டோம்னு சொன்னோம், இதுக்காக அடக்க மாட்டீங்களா, நாங்க என்ன பண்ணிவிட்டோம், மூத்தா போனால் அடக்க முடியாம எத்தனை ஊர்ல, இந்த மாவட்டத்தில் தஞ்சை மாவட்டத்தில் இறந்து போனால ஜமாத்துடைய இடத்துல அடக்க முடியாது மறுக்கிறான், நாங்க என்னடா தப்பு பண்ணோம், வட்டி வாங்கினோமா, விபச்சாரம் பண்ணணுமா, அல்ல வேற ஏதாவது சமூக விரோத செயல் ஏற்படணும், கஞ்சா கடத்தணுமா, வரதட்சணை வாங்காதுன்னு சொன்னோம், இதுக்காக நீங்க அடக்க மாட்டீங்களா, கல்யாணத்தில் ஆடம்பரம் பண்ண மாட்டோம்னு சொன்னோம், இதுக்காக நடக்க மாட்டீங்களா, நாங்க என்ன பண்ணிவிட்டோம், ஊர்கள்ல இருந்து சமூகத்தில் நீக்கம் பண்ணாங்களா நம்ம சகோதரர்களை எல்லாம், அவர்கள் செய்த பாவம் என்ன, சினிமா நடிகனுக்கு பின்னாடி ரசிகர் மன்றம் வச்சிருந்தவன அங்கிருந்து மீட்டு எடுத்திருக்கிறோம், அரசியல்வாதிகள் தான் தெய்வம் நினைச்சிருந்தானே அங்கிருந்து மீட்டு எடுத்திருக்கிறோம், 85 வயசுல தான் தொழுகை கடமைன்னு வழங்கி வச்சிருந்தானே இளைஞர்களை கொண்டு பள்ளிவாசல் நிறைச்சிருக்கிறோம். அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, ஏன்டா இப்படி தொழுவ போற, உனக்கு 60 வயசு ஆச்சு, தொழுவ போனாண்டா 25 வயசுல தொழுவ போனா என்ன செய்வாங்க தாய்மார்கள்லாம், உனக்கு என்னடா வயசாச்சு தாடி வைக்க விடுவாங்களே, நீ என்ன கிழவனாவ போயிட்டுன்னு கேட்பாங்க.
ஹஜ்ஜுக்கு போறாந்த கூட 65 வயசுலாம் போவாங்க. கபன் துணி எல்லாம் கொண்டு போயிருவாங்க போகும்போது. என்னது திருப்பியா வர போறோம். அப்ப அப்படி இருந்த ஒரு சமூகத்துல இளைஞர்களை தொழுகையாளிகளாக மாத்திருக்கமா இல்லையா? பணத்துக்குன்னா வாயை பொழக்கக்கூடிய ஒரு சமூகத்துல லட்ச லட்சமாக வரதட்சணை வாங்க வாய்ப்பு இருந்தும் கூட எங்களுக்கு வரதட்சணை வேணாம்னு சொல்லி பெண்ணுக்கு மகர் கொடுத்து வர்றான அவனை பாராட்டாவிட்டாலும் ஊர் நீக்கம் பண்ணுவீங்களா? யார பண்ண மாட்டேங்கிறீங்க? ஊருக்கு மத்தியில கூத்தியா வச்சுக்கிட்டு இருக்கான் அவனை ஊர் நீக்கம் செய்ய மாட்டேங்கிறீங்க. பள்ளிவாசல் இடத்தை வந்து வட்டி கடைக்கு வாடகைக்கு விடுறான் அதை ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறீங்க. அக்குவச்சத்தை எல்லாம் தன் பேர்ல எழுதி கொண்டிருக்கிற அவன் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. குடிச்சு புட்டு வந்து பள்ளிவாசல்ல படுத்து கிடக்கிறான் அவனை ஊர் நீக்கம் செய்ய மாட்டேங்கிறீங்க. ரஜினி ரசிகர் மன்றம் வச்சுக்கிட்டு என்ன செய்யறான்? கமல் ரசிகர் மன்றம். அவனுக்கு பின்னாடி பேருக்கு முன்னாடி ரஜினி இப்ராஹிம் ரஜினி மூசாண்ட வைக்கிறான். அப்ப ரஜினிக்கு பிறந்தவனா இவன்? இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறான். அவனை கண்டிச்சு ஊர் நீக்கம் செய்ய மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி வந்து என்னென்ன சமூக விரோத செயல் இருக்கோ அவ்வளவும் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாம் இறந்து போனால் பள்ளிவாசல் இடத்துல அடக்கம் பண்ண இடம் கொடுக்குறீங்க. நாங்க அநியாயத்தை தட்டி கேட்கிறோம், ஊழலை தட்டி கேட்கிறோம், நேர்மையா நடக்க சொல்றோம், குரான்ல உள்ளபடி நடங்கிறோம், நபிகள் நாயகம் சொன்னபடி நடங்கிறோம். அந்த மாதிரியான இளமையிலேயே மார்க்கத்தை பேணக்கூடியவர்களாக உருவாக்கி இருக்கிறோம். மார்க்கத்தை மூட நம்பிக்கையில் விடுபட்டவர்களாக உருவாக்கி இருக்கிறோம். ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்கக்கூடியவர்களாக ஒரு சமுதாயத்தை சிந்திக்கக்கூடிய மக்களாக உருவாக்கி இருக்கிறோம். இடஒதுக்கீடுனா என்னென்று புரிந்த ஒரு மக்களாக உருவாக்கி இருக்கிறோம். பாபர் மசூதி என்னென்று அதை வந்து நாங்கள் புரிய வைத்து அறிவுடைய மக்களாக உருவாக்கி இருக்கிறோம். இவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் செத்து போயிட்டான்னு சொன்னா அடக்க மாட்டேன்னு மறுக்கிறீங்களே, இது என்னங்க நியாயம்? அது யார் சமூக விரோதி? நாங்க சமூக விரோதியா? எதுக்கு அவனை அடக்கம் செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்ப பள்ளி வாசலில் எங்க அப்பங்காசும் இருக்கிறது, எங்க பாட்டங்காசும் இருக்கிறது, எங்க பாரம்பரியத்துடைய சொத்துகள் இருக்கிறது, எங்களுக்கு சட்டப்பூர்வமான மார்க்க உரிமையும் இருக்கிறது, சட்ட உரிமை இருக்கிறது. அந்த மண்ணுக்கு நாங்க சொந்தக்காரங்க. அப்படி இருக்கும் பொழுதும் தடுத்தீங்களே, நாங்க தடுத்தோமா? பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய ஆலயம் என்று மக்கள்கிட்ட வசூல் பண்ணி பள்ளிவாசலை கட்டி கொண்டு எங்களை மட்டும் வரக்கூடாதுன்னு போர்டு போட்டீங்களே. பள்ளிவாசல் நம்ம அப்ப விட்டு காசா? எங்க மக்கள்கிட்ட வாங்கின காசு தானே, அல்லாஹ்வுடைய ஆலயம் தானே, நீங்க நிர்வாகி தானே, நீங்க நிர்வாகம் தானே பண்ண முடியும், நீங்க ஓனர் கிடையாது. அப்ப அந்த பள்ளிவாசலுக்கு நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு போர்டு போட்டீங்களே. எங்களுக்கும் இந்த தமிழகத்தில் 600 பள்ளிவாசல் இருக்கிறது, உங்களுக்கு ஊருக்கு ஒரு பள்ளி இருக்கும். இன்றைய கணக்குல தமிழ்நாட்டில் எங்களுக்கு எத்தனை பள்ளி இருக்கு? 600 பள்ளிவாசல் எங்களுக்கு இருக்கிறது. யாராவது தடுத்தோமா? 600 பள்ளிவாசல் நீ வரக்கூடாதுன்னு சொன்னோமா? யாரும் எழுதி போட்டுக்கணும், இங்க எல்லா முஸ்லீம்களும் தொழுகை நடத்த வரலாம், முஸ்லீம் அல்லாதவர்களும் வரலாம் பள்ளிவாசல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி முஸ்லீம் அல்லாதவர்களும் பள்ளிவாசலுக்கு வந்தார்களோ அப்படி வரலாம் என்று சொல்லி, பெண்களும் வரலாம் என்று சொல்லி அனைவருக்கும் உரிமை கொடுக்கக்கூடியதாக நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எதுக்கு சொல்ல வர்றேன்? இந்த மாதிரி பள்ளிவாசல் தடுக்கிறது, இப்படி தொடர்ந்து அடக்குமுறைகளை எங்கள் மீது ஏவி விடுறது மற்றவங்க தானே தவிர நம்ம கிடையாது. இதெல்லாம் பார்த்துதான் இந்த ஏவி விடக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் இருக்காங்களே, அவங்க சொல்ல கேட்காம அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் ஒடியாடுறாங்க. இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம தான் பெரிய சக்தி. ஒரு பெரிய சக்தியும் கிடையாது. தெளிவா குறிச்சு வச்சுக்கிறீங்க. நாடு முழுவதும் எடுத்துக்கொண்டால் எல்லா ஊர்லயும் தௌஹீத் ஜமாத் தான் மெஜாரிட்டி. நல்லா விளங்கிக்கிறங்க. மைனாட்டு கிடையாது. முத்தவள்ளி மகன் இங்க, செக்ரட்டரி மர்மம் இங்க, அவன் பேர இங்க. அப்ப ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தான் அந்த வண்டி. அப்புறமா எல்லா பள்ளி நம்ம பள்ளி தான். அப்ப நினைச்சிட்டு இருக்காங்க மைனாரிட்டிலாம் கிடையாது. மைனாரிட்டி எத்தனை லட்சம் பேர் வருவானா? எல்லா வீடுகள்லையும் தௌஹீத் இருக்கிறது. சில பேர் பயந்துகிட்டு, பாப்பாவுக்கு பயந்துகிட்டு, தாத்தாவுக்கு பயந்துகிட்டு, பெரியாப்பாவுக்கு பயந்துகிட்டு, மாமாவுக்கு பயந்துகிட்டு, உள்ளுக்குள்ள அவங்கள மாதிரி காட்டிக்கொண்டு வெளியே கரெக்டா வந்துருவாங்க. இங்க எத்தனை பேர் அந்த மாதிரி இருப்பான். நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம கையில் அப்படி இருக்குன்னு. ஒண்ணுமே கிடையாது. புஷ் ஒண்ணுமில்ல, காட்டிவிட்டோமே. அதனால தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் பக்கம் தான் மக்கள் எல்லாருமே இருக்கிறார். அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். கொள்கையிலையும் கூட தௌஹீத். இதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நீங்கள் தெரிய வேண்டிய விஷயம், இந்த ஜமாத் வந்து தூய்மையை கடைபிடிக்கிறது, அப்பழுக்கற்ற நிலையில் தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்திருக்கிறது என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது வந்து துணி ஒன்றை சொல்றோம் சொன்னா அதுல உறுதியா நிக்கணும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம், அரசாங்கத்துக்கு பயப்பட மாட்டோம், போலீஸுக்கு பயப்பட மாட்டோம். ஆரம்பமே அப்படித்தான். 1992ல பள்ளி வாசல் இடிக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் இந்த வரலாறு. 93ல தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் போராட்டம் நடந்துச்சா? 92ல இடிச்சாங்கல்ல. இன்னைக்கு போராட்டம் டிசம்பர் அண்ணன் நிறைய இயக்கங்கள் இருக்கிறது. 92ல வந்து பள்ளிவாசல் இடிக்கப்படுகிறது. 93லயே நாங்கள் மதுரையில் இருக்கும் பொழுது ரோட்ல போய் உட்கார்ந்தோம். மறியல்லாம் அப்ப தப்புன்னு நாங்க சொல்லல. அந்த காலகட்டம் பின்னாடி மறியல் பண்ணக்கூடாது பின்னாடி போய் விட்டுட்டோம். ரோட்ல உட்கார்ந்து 10 பேர் உட்கார்ந்தோம். அந்த அப்ப ஆரம்பிச்சு வச்சனுடைய தொடர்ச்சி தான்
வருஷம் இந்த போராட்டங்கள் உருவாகி மற்ற மாநிலத்துக்கெல்லாம் வழிகாட்டி அமைந்தது. அப்ப முதல்ல போராடக்கூடியவர்களாக நம்ம தான் நின்றோம். கோயமுத்தூர்ல எப்படி இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, நம்ம இந்த ஜமாத்துல யாரா இருந்தாலும் இந்த பின்வாங்கிறது பயப்படுற விளையாட்டே கிடையாது. யாருக்கும் பயப்பட மாட்டோம். சத்தியம்னா அடிச்சு போட்டா சொல்லிட்டு இருப்போம். அது என்ன உசுறு தான் போகும்னு சொன்னா அதுக்காக நாங்க பயப்படுறாலே கிடையாது. செத்தா செத்துட்டு போறோம், அந்த அளவுக்கு உறுதியா இருப்போம். கோயமுத்தூர்ல ஒரு பிரச்சனை பொய்யான காரணம் காட்டி ஒரு முஸ்லிம் மூதாட்டியுடைய கடையை போலீசார் பூட்டி விட்டாங்க. போலீசார் போட்டிருக்க அதிகாரம் கிடையாது. பல வகையில கலெக்டர் வரைக்கும் முதலமைச்சர் வரைக்கும் என்னென்னமோ சொல்லி முயற்சி 96ல நடந்த சம்பவம் இது. ஒரு நியாயமும் கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணோம், பூட்ட நாங்க உடைக்குவோம். எங்க கடையை பூட்டுறதுலாம் உனக்கு ரைட்டு கிடையாது. போலீசார் பூட்டி சாவி வச்சுக்கிற முடியாது. அதனால நான் கடையை உடைக்கிற போராட்டம் அறிவிச்சோம். அறிவிச்சா பெரிய படையே குவிச்சுட்டாங்க 96ல. அப்ப முன்சினின்ற கமிஷனர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, பெரிய ஷூட்டிங் ஆர்டர் விட்டு சுடுவோம், போராட்டம் கலைஞ்சு போட்டி சுடுவோம். அப்போலாம் இப்போதான் தைரியமா போராட்டத்தை கத்து கொடுத்துருக்கு உங்களுக்கு. அப்போலாம் அதான் நிலைமை. என்ன செய்வான், சுடுவோம்னு ஓட்டம் முடிச்சிருவான். முஸ்லீம்கள் ரோட்ல இறங்குறதுக்கு பயப்படுவான். அப்படியான காலம் 96ல யாரும் வரவே மாட்டார்கள். அந்த மாதிரி கடை சுடுவோம். நான் சுடு போடா, இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். சுடு, அதெல்லாம் தெரிஞ்சே வந்திருக்கிறோம். நிண்டமா இல்லையா, சுட்டியா நீ, சுட்டாலும் தயாரதான் வந்திருந்தோம். அப்ப அந்த மாதிரியான தைரியத்தையும் துணிவையும் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு ஊட்டக்கூடிய ஜமாத்தை நாங்க இருந்தமே தவிர யாருக்கும் பயந்து கொண்டு மிரட்டலுக்கு பயப்படும் ஆசைக்கு நாங்க பணிய மாட்டோம். மிரட்டலுக்கு பயந்தது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இந்த ஜமாத் தன்னுடைய செயல்பாடு அமைத்திருக்கிறது. 2 விஷயமாச்சா, துணிவுலையும் இது ஒரு காலத்தில் பின்வாங்கினது கிடையாது. அதே மாதிரி அப்பலுக்கற்ற நேர்மையை கடைபிடிக்கிறதுல இந்த ஜமாத்து பின்வாங்கினது கிடையாது. மக்கள் நம்புறாங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கத்துக்கு எதிராக என்னென்னவெல்லாம் கருத்து ரீதியாக பிரச்சனைகள் உருவாக்கப்படுகிறதோ, இஸ்லாத்தை பொய்யாக்குவதற்காக என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதோ அதை பற்றி எல்லாம் இந்த சமூகத்தில் யாருமே கண்டுகொள்ளாம இருந்தாங்க. இந்த நம்ம தௌஹீதுடைய எழுச்சி வருவதற்கு முன்னாடி எல்லாம் இந்த சமூகத்துக்கு எதை பத்தியுமே கவலை இருக்காது. மேடை போட்டு இஸ்லாத்தை திட்டுவார்கள், ராமகோபால என்னமோ பேசுவார் இஸ்லாத்தை பத்தி. இப்ப அந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்கறீங்களா? இப்ப இருக்கான்னு கேட்டேன். நாங்கள் இளைஞர்களா இருக்கும்போது கேட்டோமே, அந்த மாதிரியான பேச்சுகளை நீங்கள் இளைஞர்களுக்கு கேட்க முடியுதா? இல்ல. அவ்வளவு கீழ்த்தனமா போட்டு நபிகள் நாயகத்தை பத்தியும் இஸ்லாத்தை பத்தியும் பெண்களை கொடுமைப்படுத்துறாங்க, அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு பலவிதமாக மேடையில போட்டு என்ன செஞ்சாங்க, கொச்சையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அது மாதிரி இந்த சல்மான் ருஷ்டிங்கிறவன் அவனை பெரிய ஹீரோ மாதிரி ஆக்கி, தஸ்லிமா நஸ்ரீன் ஹீரோயின் மாதிரி ஆக்கி, அப்படி இஸ்லாத்தை களங்கப்படுத்துவதற்கான ஒரு பெரிய முயற்சி தமிழகத்துல நடந்த அந்த காலத்துல எல்லாம். அது யாராவது சுன்னத் ஜமாத் பார்த்தாங்களா, தப்லீக் பார்த்தாங்களா, வேற எந்த இயக்கமா கண்டாங்களா? நம்ம என்ன செஞ்சோம், இறங்கி நின்று வரிக்கு வரி பதில் கொடுத்தோம். என்னடா கொடுமைங்க வா, என் முன்னாடி சொல்லுத இஸ்லாம் என்ன பொம்பளை கொடுமைப்படுத்துது என் முன்னாடி சொல்ல முடியுமா உன்னால அப்படின்னு சொல்லி இஸ்லாத்துடைய ஒவ்வொரு சட்டமும் அறிவுபூர்வமானது என்று சொல்லி ஊருக்கு ஒரு இஸ்லாமிய மார்க்கம் போட்டு அந்த மக்களை கேள்வி கேட்க விட்டு அதுக்கு வரிக்கு வரி பதில் சொன்ன பிறகு இப்ப என்ன நிலைமை, யாரும் பேசுறது கிடையாது. அதே கரெக்டா பதில் வச்சுக்கிறாங்க. நம்ம தான் வழங்காம பேசிட்டு இருந்தோம். கரெக்டா பதில் எந்த அளவுக்கு கேட்டா, தென்காசியில இது மாதிரி இஸ்லாமிய மார்க்க நிகழ்ச்சி நடத்த போறோம். தென்காசியில் நடத்தி முடிச்ச உடனே இந்து முன்னணியை சேர்ந்த தென்காசி நகரத்தினுடைய தலைவர் அவர் கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டது, நீங்க மதமாற்றம் பண்ணி முஸ்லீம் மன்னர்கள் எல்லாம் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் இந்து முன்னணிக்கு எடுத்துக்கிறாங்க. அவர் இந்த கேள்வியை கேட்டார். நம்ம விளக்கணும், ஏங்க முஸ்லீம் மன்னர்கள் மதமாற்றம் பண்ணாங்க, கட்டாயப்படுத்தி பண்ண முடியுமா? கட்டாயப்படுத்தினா வெறுப்பியா, நீ விரும்புவியா? அன்னைக்கு விரட்டி விட்டுருப்பாங்களே, இப்ப இஸ்லாத்துக்கு வராங்களே யார் கட்டாயப்படுத்துறா? எங்கள்கிட்ட ஆட்சி இருக்கிறது. இப்பவும் கிராமம் வர்த்தனை செய்யறாங்க. முஸ்லீம் மன்னர்களா இருந்தவன் அவனே முஸ்லீமா வாழலையே, அவன் ஹஜ்ஜிக்கு போகலையே, அந்த புறத்துல பொம்பளை ஷோ பண்ணிட்டு தானே இருந்தான். இப்படி எல்லாம் நம்ம பழக்க வச்ச பிறகு தனியா சந்திச்சு சொல்றாரு, இது சொல்லித்தாங்க எங்களை கையில் எடுத்து விட்டாங்க. முஸ்லீம்கள் மதமாற்றம் பண்ணி எங்களை எல்லாம் கொன்று எங்க அப்பம் பாட்டவங்களை எல்லாம் இந்த மாதிரி இந்துக்கள்ல இருந்து மாத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. நாங்க அதை நம்பிதான் இந்து முன்னணிக்கு போனோம். ராஜினாமா போட்டு வந்தாரு. அப்ப என்ன மாதிரியான கருத்து ரீதியான யுத்தங்கள் வரும் பொழுதெல்லாம் கிறிஸ்தவர்கள் அது மாதிரி தவறான பிரச்சாரங்கள் பண்ணும் பொழுது கிறிஸ்தவரோட விவாதம் பண்ணணும். மதுரையில ஜபவந்த் விவாதம் உங்களுக்கு கிறிஸ்தவ பாதிரியாரோட 4 நாட்கள் விவாதம் பண்ணோம். இது இஸ்லாமத்தை விமர்சிக்க முடியாது, நாங்க கேட்கிற நீ பதில் சொல்லு, நீங்க கேட்கிற நாங்க பதில் சொல்லு விவாதம் பண்ணோம். இப்படி கருத்து ரீதியாக அது மாதிரி சல்மான் ருஷ்டி என்ன சொன்னான் எத்தனை பேருக்கு தெரியும்? அவன் என்னென்ன சொன்னானோ அவனை வெட்டணும் குத்தணும்னு பேசினாங்களே தவிர நம்ம சமுதாய மக்கள் எதை பேசல. அவன் சொன்ன வாதத்துக்கு பதில் சொல்லல. அப்ப சல்மான் ருஷ்டி என்னன்னா தப்பான வாதம் பண்ணான்னு சொல்லி வேதவாதம் சாத்தான்கள் புஸ்தகம் போட்டு அவனுக்கு என்ன செஞ்சோம், பதில் கொடுத்தோம். இப்படி தஸ்லீமா நஸ்ரீனுடைய விமர்சனங்கள் என்னென்ன பேசியிருக்கிறா,
இது சரியான கருத்தானா, இதை நீ ஏத்துக்கிருவியா என்று காரண காரியத்தோடு விளக்கணும். எல்லாம் ஆஃப் ஆகி போய் தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான ஆட்களை தூக்கி வளர்க்க வேண்டாம் அப்படி இருக்கலாமே தவிர தமிழகத்துல நம்ம செயல்பட முடியும். கருத்து ரீதியாக இஸ்லாத்துக்கு எதிரான என்னென்ன பிரச்சனைகள் வருகிறதோ எல்லாத்தையும் முறியடிக்கக்கூடிய வகையில் நாங்க நினைஞ்சோம் களமிறங்கணுமா இல்லையா? அப்ப அனைத்து விஷயங்களையும் கவனிக்கிறோம். அந்த சமூகத்துக்கு எதிராக என்னென்ன வருகிறது, மார்க்கத்துக்கு எதிராக என்னென்ன சதிகளை பின்னப்படுகிறது, ஒவ்வொன்றையும் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு ஜமாத்தாக நாங்க இருந்தோமா இல்லையா? இந்த காதியான் ஒரு கூட்டம் இடையில புகுந்து வந்தானுவோம். திடீர்னு பார்த்தா நான் தான் நபின்னு கிட்ட ஒருத்தன் வந்து சொன்னான்னு சொல்லி அவனை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் உண்டானார்கள். அவங்களோட விவாதம் பண்ணி அதையும் முறியடிச்சோம் அந்த வளர்ச்சியை. அதே மாதிரி கபர் வணங்கியவரோட பல விவாதங்கள், மதுகபாதிகளோட விவாதங்கள், தரிகா முரீதுன்னு ஏமாத்தக்கூடிய விவாதங்கள், இப்படி விவாதங்கள் மூலமாக கருத்து யுத்தங்கள் மூலமாக மக்கள் நினைஞ்சிருக்கிறோம், வென்றெடுத்திருக்கிறோம். இப்படி இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் எல்லாத்திலையும் தலையிடக்கூடியதாக இந்த ஜமாத் என்ன செய்கிறது இருக்கிறது. அதே போல இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், உலகத்துல நமக்குன்னு ஒரு பேர் இருக்கிறது. என்ன பேரு? முஸ்லிமுக்கு என்ன பேரு? பயங்கரவாதி. உலகம் பூரா சேர்ந்து திட்டமிட்டு என்ன பண்ணிட்டாங்க, முஸ்லிம்னா தீவிரவாதி, முஸ்லிம்னா பயங்கரவாதி ஆக்கிவிட்டாங்க. அதே நேரத்தில் வந்து கிறிஸ்துவ மக்களுக்கு என்ன பேர் உலகத்துல? அவங்க சாத்வீகமான ஆளுக்க, அவங்க சமூக சேவை செய்யறவங்க பேர். ஏன் அந்த பேர் வந்துச்சு? அவங்க செய்யற சில காரியங்கள். ஆனால் அதை நடத்துவாங்க, அது மாதிரி கல்விக்கூடங்கள் நடத்துவாங்க, மருத்துவமனை நடத்துவாங்க, ஆம்புலன்ஸ் இலவச சேவை பண்ணுவாங்க, அது மாதிரி செஞ்சிலுவை சங்கம் ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில சோசியல் ஒர்க் பண்ண உடனே அவங்களுக்கு என்ன பேர் ஆயிடுச்சு? நல்ல பேர் மக்கள்கிட்ட, நல்ல சமூக சேவை செய்யறாங்க. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள். இந்த காரியங்களை எல்லாம் முஸ்லிம்கள் செய்யணும். நமக்கு மார்க்கத்தில் கடமை. எது கடமை? சமூக சேவை கடமை, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறது கடமை, மக்களுக்கு பொருளாதார உதவி செய்யணும் கடமை, அவங்களை தூக்கி விடுறது கடமை, அவங்களுக்காக வேண்டிய அனாதை விடுதி நடத்துறது கடமை, முதியோர்கள் நடத்துறது கடமை. ஒவ்வொரு சமூக சேவையும் நமக்கு மார்க்கத்திலே கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து சொன்னாங்களா பள்ளிவாசல்கள் எல்லாம்? பள்ளிவாசல்ல ஜக்காத்து பண்ணி அஜரத்து கொடுங்கன்னு பேசினாங்களே தவிர இந்த பொதுவான சேவைகள் நம்ம ஈடுபடணும்னு கற்றுத்தந்து இருந்தால், உங்களுக்கு ஊர்களில் எத்தனை முஸ்லீம் ஊர் இருக்கு? எத்தனை ஊர்ல பள்ளிக்கூடம் நடத்துறீங்க? நான் கேட்கிறேன், எத்தனை முஸ்லீம் ஊர் இருக்குல்லங்க? அந்த முஸ்லீம் ஊர்களில் ஜமாத்துகள் நினைத்தார்களே ஆனால் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்துற பெரிய விஷயமா? ஒரு ஸ்கூல் நடத்தி உலக கல்வியோட மார்க்க கல்வியும் கற்றுக் கொடுத்து அவங்களை எஜுகேட் பண்ணி அவங்க நல்லபடியா தயாரிச்சோம்னு சொன்னா எதிர்கால தலைமுறை நல்லா இருக்குமா இல்லையா? அதை பத்தி எல்லாம் நம்ம மக்கள் சிந்திச்சு பார்த்தோம். 1-2 ஊர்கள்ல கல்லூரிகள் ஸ்கூல் இருக்கே தவிர அது மாதிரி பெருசா நம்ம ஒண்ணு செஞ்சுக்கல. ஆனா நம்ம செய்யணும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்த பிறகுதான் எல்லாத்திலையும் தலையிடும். சொல்லி காட்டின ரத்த தானம். ரத்த தானத்துல 2004 இது கையில் எடுத்த முதல் வருஷமே 2வது இடம், நாட்டிலே 2வது முதல் இடம் சாய்பாபா சமிதின்னு ஒரு அமைப்பு இருக்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இடத்துல வர்றாங்க. 2வது இடம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்துச்சு. அப்போ லட்சியம் வச்சோம், நீங்க ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறீங்களா, நல்ல காரியத்தில் போட்டி போடுவோம்னு சொல்லி அடுத்த வருஷம் முதலிடத்துக்கு வருவது முடிவு எடுத்தோம். அன்னையில இருந்து 4 வருஷமா நம்ம தான் 4 வருஷமா அதிகமான ரத்த தானம் செய்வதற்காக வேண்டி கவர்னர்ட்டையும் அமைச்சர்கள் வழியாகவும் மாநில அளவிலான விருதுகள் பெற்று குவிக்கிற இந்த அளவுக்கு மக்களை மாற்றி அமைச்சது யாரு? இந்த ஜமாத் இல்லையா? முஸ்லீம் தான் கசப்பா நினைச்சானே அவனே இப்ப நினைக்கிறான், எந்த நேரம் தொடர்பு கொண்டாலும் தௌஹீத் ஜமாத் ரத்தம் கிடைக்கும். ரத்தம்லாம் காசு கொடுத்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. அவசரத்துக்கு போனால் 2000 கொடு 3000 கொடு ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் உடனே போன் பண்ணா ரெட்டியா தயார ஆட்களை வச்சிருப்போம். உடனே கொடுத்து அவன் செலவு கொடுத்துட்டு வருவான். அது காசு வாங்க மாட்டான். அந்த மாதிரியான ஒரு தயாரிக்கக்கூடிய அளவுல இன்னைக்கு எல்லா ஊர்லயும் ரத்த தானத்துக்கு தனி பொறுப்பாளர்களை போட்டு சமூக சேவை செய்யறமே. இதை பற்றி யாராவது சிந்தித்தார்களா? இல்ல. முதியோர்கள் எத்தனை முதியோர்களை பிள்ளைய தகப்பனை கவனிக்க கடமைப்பட்டவன் தகப்பனை கவனிக்காம தெருவில் விட்டுட்டு கொண்டாடி சொல்ல கேட்டு என்ன செய்யறான்? தாய் வந்து தெருவில் விட்டுறான். அந்த முதியோர்களை அரவணைப்பதை பற்றி இந்த முஸ்லீம் உம்மத்துல யாராவது சிந்திச்சீங்களா? அதுக்காக இந்த முதியோர் இல்லங்கள் அமைச்சிருக்கிறீங்களா? ஊருக்கு முதியோர் இல்லங்கள் அமைத்து முதியோர் இல்லத்தை நம்ம ஊக்குவிக்க முடியாது. ஆனா கவனிக்காம விடப்பட்டவங்களை சாவ வைக்க முடியுமா? அப்ப முதியோர் இல்லங்கள் வேணும் என்பதற்காக வேண்டி அதுலயும் கவனம் செலுத்தி இந்த ஜமாத் தானே பண்ணுது. முஸ்லீம்களே முதியோர்கள் நடத்தக்கூடிய ஒரே அமைப்பாக நம்ம தான் இருக்கிறோம். அனாதைகள் நடத்துகிறோம், மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம் நடத்துகிறோம். வரக்கூடிய ஆண்டுல வந்து ஹாஸ்டல் வசதியோட வெளியூர்ல இருந்த மாணவர்கள் எல்லாம் தங்கி படிக்கக்கூடிய வகையில அந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியை வந்து விரிவுபடுத்துறதுக்கான திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி இலவசமாக ஆம்புலன்ஸ் சேவை செய்கிறோம், இலவசமாக ஃப்ரீசர் இலவசமாக பல ஊர்கள்ல கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்படி எல்லா பணிகள்லையும் சுனாமி என்று சொன்னாலும் அதுலயும் களமிறங்கி போராடுறோம். மழை வெள்ளம்னா இறங்குறோம். இப்படி எல்லா பிரச்சனை, மருத்துவ உதவி, இது மாதிரியான காரியங்களை எல்லாம் இந்த ஜமாத் வந்த பிறகுதானே இஸ்லாம் வழங்கி இருக்கிறோம்.
கொஞ்சம் கொஞ்சம் அந்த கசப்பு மாறி இருக்கிறது. முஸ்லீம் அல்லாத மக்கள் கூட அன்னைக்கு பார்த்த மாதிரி நம்மளை இன்னைக்கு பார்க்கல. ஒரு 25 வருஷம் நம்மளை பார்த்தாங்களே, அப்படி பார்க்கல. ரத்தம் சிந்தக்கூடியவர்கள் பேர் எடுத்தவங்கள ரத்தம் கொடுக்கக்கூடியவர்கள் பேர் வாங்கியிருக்கோமா இல்லையா? அப்ப அந்த மாதிரி ரத்தம் கொடுத்து காப்பாற்றக்கூடியவர்கள் பேரை எடுக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயம் நல்ல காரியம் அத்தனையும் செய்யக்கூடியது. இன்னைக்கு கூட கூத்தாங்கல வட்டி இல்லாத கடன் உதவி, பணம்னாலே வட்டி ஆயிடுச்சு. ஏழை மக்களுக்கு இருக்கிறவன் கொடுத்து உதவணுமா இல்லையா? ஒன்னு சும்மா கொடு, இல்லாட்டி வட்டி இல்லாம கடனா கொடுறா, ஏண்டா வட்டி வாங்குறேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அப்ப அதை முறியெடுப்பதற்காக வேண்டி தமிழ்நாட்டில் உள்ள ஏராளமான கிளைகள்ல வட்டி இல்லாத கடன்கிற ஒரு உண்டாக்கி ஒரு நிதியை திரட்டி கடனாக கொடுத்து வட்டி இல்லாம அசலை மட்டும் திருப்பி வாங்கி கொண்டிருக்கிறோம். அது இன்னைக்கு கூட கூத்தாண்டுல துவக்கி வச்சிருக்கிறார்கள். தமிழகத்தில் பல கிளைகள் இருக்கிறது. இப்படி அனைத்திலையும் கவனம், எல்லா துறைகளிலையும் கவனம் செலுத்தக்கூடிய நிலையில் நம்ம என்ன செய்யறோம், இந்த ஜமாத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க, எல்லாம் நல்லதுதானே செய்யறாங்க, வரதட்சணை வாங்காட்டி நல்லது தானே, கல்யாணத்துக்கு சிக்கனம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். வெளிநாட்டுல போய் நம்ம மக்கள் எல்லாம் 3000 ரூபாய் 5000 ரூபாய் 10000 ரூபாய் அனுப்புறான்னா சும்மா அனுப்புறான். இங்க உள்ள வேலை வாய்ப்பு இல்லாம யாரையார வேலையை உட்கார வைத்து விட்டு இங்க சின்ன சின்ன அற்பமான வேலை கூட கிடைக்காம வெளிநாட்டுக்கு போயிடுறான். கல்யாணம் பண்ணி 3 மாசத்துல போறான், கல்யாணம் பண்ணி 15 நாள்ல போனவனே எனக்கு தெரியும், கல்யாணம் பண்ணி 5 வருஷம் கழிச்சு வர்றவன்லாம் தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம மக்கள் வெளிநாட்டு அனுப்பக்கூடிய அந்த பணத்தை கல்யாணம் பேர் ஆடம்பரமா செலவழிக்கிறீங்களா? அங்க கிடந்து என்ன அடிமை வாழ்க்கை வாழ்ந்து அனுப்புற பணத்தை ஒரு மாலைக்கு செலவழிக்கணுமா, ஒரு பந்தலுக்கு செலவழிக்கணுமா, ஒரு சீரியல் லைட்டுக்கு செலவழிக்கணுமா, இருக்கிற கள்ள நோட்டு அடிக்கிறீங்களா? இப்படி எல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டி எப்படி கல்யாணம் பண்றோம்? அவ்வளவு சிக்கனமா பண்ணுறோம். கல்யாணம் என்னது, 500 ரூபாயில கல்யாணம். என்னுடைய மகனுக்கும் என்னுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ண 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய் தான் எனக்கு செலவு. 1000 ரூபாய் மகனுக்கு மகளுக்கு ஒரே நாள் கல்யாணம் பண்றேன், எந்த செலவும் கிடையாது. மருத்துவ செலவு வச்சு, எங்க ஊர் மருத்துவ செலவு வச்சு பண்ணணும். யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், மாநில நிர்வாகி யாரும் வரக்கூடாது. கல்யாணத்துக்கு கூப்பிடுறத நீங்க பாத்திருப்பீங்க, வரக்கூடாதுன்னு சொன்னால் நாங்க யாரும் வரக்கூடாது. எங்க குடும்பத்தார் எங்கிட்ட பத்தி அங்க பத்தி நாங்க நடத்திக்கிறோம். இது பங்கன் ஆக்க நாங்க விரும்பல, பணத்தை விரயம் பண்ண விரும்பல. நம்ம அடுத்தவருக்கு முன்மாதிரியா இருக்கணும். இன்னைக்கு சீர்திருத்தம் பேசின அந்த கட்காரி திருமணம் பண்றான், அம்பானியை தோக்கடிக்கிற மாதிரி. இந்த கட்காரி பாஜக தலைவர் இருக்காரு பாருங்க, நிதின் கட்காரி, அந்த ஆளு கல்யாணம் பண்றாரு மோனுக்கு. எப்படி கல்யாணம்? நம்ம ரிலையன்ஸ் அம்பானி எல்லாம் தோத்து போயிடணும். அப்படி இந்த ஊரை அலங்காரம் பண்ணி பெரிய ஜோடனை பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி பல 1000 கோடி ரூபாய்களை செலவு பண்ணி பண்றாங்க. அப்படி எல்லாமே இருக்கக்கூடிய அவங்களுக்கு சரி, அவங்களுக்கு மார்க்கம் கிடையாது. ஒரு முஸ்லீமுக்கு அதெல்லாம் இருக்கலாமா? பேர் சம்பளத்தை கல்யாணம் பண்ணக்கூடிய சமுதாயம், பொருளாதாரத்துக்கு கஷ்டப்படக்கூடிய சமுதாயம், வறுமைக்கோட்டு கீழே உள்ள ஒரு சமுதாயம், ஒரு கல்யாணங்கிற லட்சக்கணக்கான ரூபாய்கள் விரயம் பண்ணலாமா என்று போதனை செய்து அதை நம்மளும் கடைபிடிக்கிறோம். ஒவ்வொரு நிர்வாகிகளுடைய வீடுகளுடைய திருமணத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியாது. நம்ம மாநிலத்தில் பேச்சாளர் அப்பாஸ் அலி இருக்கிறாரு, அவர் கல்யாணம் எப்பன்னு கேட்டா உங்களுக்கு தெரியாது. அவரா செஞ்சுக்கிட்டாரு, 4 பேர் வச்சு பண்ணிக்கிட்டாரு, அவ்வளவுதான். நாசர் கல்யாணம் பண்ண யாருக்கா தெரியுமா? இந்த மாதிரி மேலாண்மைக்குள்ள ஒரு பெரிய பொறுப்புள்ள உள்ளாருடைய கல்யாணம் பண்ணா என்ன ஆயிரும்? அலப்பறை பண்ணி விட்டுற மாட்டானுவ. அதெல்லாம் நாங்க பண்ணணுமா? அப்படி எல்லாத்திலையும் என்ன செய்யறோம்? நம்ம ஒரு பெரிய கெட்ட முன்மாதிரியை உண்டாக்கிட்டு போனோம்னா மக்களுக்கு இது கஷ்டம். நம்மளே வச்சுக்கணும். 1980களில் நான் வரதட்சணை வாங்க மாட்டேன், ஊர்ல பதிவு பண்ண மாட்டேன். வரதட்சணை இல்லாட்டி எப்படி பதிவு? நாங்கெல்லாம் கேணையன் உள்ளான்னு இருக்கிறாங்க. இல்ல எங்க ஊர்லங்க 1980ல எனக்கு கல்யாணம் பண்ணும்போது டவுரி வாங்க மாட்டேன்ட்டேன். டவுரி அப்பெல்லாம் இயக்கம்லாம் கிடையாது. டவுரி வாங்க மாட்டேன்னு சொன்னதுக்காக வேண்டி ரிஜிஸ்டர் புக்ல பதிவு பண்ண மாட்டேன்ட்டாங்க. பெரிய ஃபைட் பண்ணி பெரிய போராட்டம் பண்ணி அப்புறமேல பதிவு பண்ணாங்கன்னு வைங்க. அது ஒரு கிறுக்கமான நம்மளை பார்த்தாங்க. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் வரதட்சணை வாங்காத லட்சம் மக்கள் இன்னைக்கு கல்யாணம் வாங்கினவர் திருப்பி கொடுக்கறான. இதெல்லாம் உண்டாக்க முடிஞ்சா? வாங்கின வரதட்சணையை திருப்பி கொடுக்கறான் பாவத்தை உணர்ந்து. அப்ப இப்படி எல்லா விதமான நற்பணிகள்ல இந்த ஜமாத்து ஈடுபடுற காரணத்தினாலதான் அதே நேரத்தில் ஒன்றை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று தற்பெருமை அடிக்கிறான் பயங்கரமா அப்படி நினைச்சிடக்கூடாது. ஒரு விஷயத்தை நீங்க பதிவு பண்ணிக்கொள்ளணும். என்னன்னு கேட்டா, நாங்க தான் எல்லாத்திலையும் கரெக்டா நடக்கணும்னு சொல்லவே இல்லை. 100% எந்த ஒரு மனுஷனும் நல்லவன் கிடையாது. 100% எந்த ஒரு ஜமாத்தும் நல்ல ஜமாத்து கிடையாது. 100% கரெக்டா யாராலையும் நடக்க இயலாது. எங்கள்கிட்ட தவறுகள் இருக்கும், தௌஹீத் ஜமாத் தவறு இருக்கும். ஆனால் குறைந்த தவறுள்ள ஜமாத்து ஒண்ணுதான். நல்லா தெரிஞ்சுக்கிறேன். இருக்கிற இயக்கங்கள்ல தவறு இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கள்கிட்ட 4 தவறை சுட்டி காட்டிட்டு வெறுத்துட்டு எங்களோட கூட தவறு உண்டே நீங்க போறீங்க. எங்கள்கிட்ட 4 தவறை சுட்டி காட்டினீங்கன்னா 400 தவறு உள்ளவன் நியாயப்படுத்துறது உதவுமா அது? அதனால ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். எங்கள்கிட்ட தப்பு இருக்கு, எங்கள்கிட்ட மிஸ்டேக் இருக்கிறது. ஆனால் கண்டிப்பா நாங்க அடிச்சு சொல்லுவோம். ஒரு அளவுக்கு தவறை சுட்டி காட்டினா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நாங்க இருப்போம். எங்களை அறியாமல் எங்களுக்கு சரின்னு பட்டு நாங்க அந்த தவறுகளை செய்வோம். ஆனால் எப்படி செய்ய மாட்டோம்? கண்டிப்பா உங்களை வித்துட்டு தவறு செய்ய மாட்டோம், உங்களை வச்சு ஆதாயம் அடைய மாட்டோம். எங்களுடைய நலனை பெருக்கிக் கொள்வதற்கு செஞ்ச தவறா இருக்காது.
அறியாமல் செய்த தவறாகவோ புரிந்து கொள்வது ஏற்பட்ட தவறாகவோ சிலது இருக்கலாம். அந்த மாதிரியே தவிர நாங்கள் 100ன்னு சொல்ல மாட்டோம். எல்லாரும் ஃபெயில் ஆகி கொண்டிருக்கும் பொழுது நாங்க பாஸ் மார்க் வாங்கியிருக்கிறோம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். எந்த மாதிரி சொல்ல முடியும்? ஒரு பாஸ் மார்க் வாங்குற அளவுக்கு இருக்கு. இன்னும் எங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. இன்னும் தௌஹீத் ஜமாத்தில் உள்ள சகோதரர்கள் தங்களை என்ன செய்யணும், கல்யாணத்தில் வளைஞ்சு விடுகிறார்கள், ஆடம்பர கல்யாணத்தில் கலந்து கொள்கிறார்கள், வரதட்சணை திருமணத்தில் போய் சாப்பிட்டு விடுகிறார்கள். இன்னும் கொள்கை இப்படி பத்தாம தான் இருக்கிறது. குடும்பத்தை அனுசரிக்கிறார்கள். எங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் குறைகள் இருக்கிறது. ஆனால் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தால் அங்க 1000 இருந்தால் எங்கள்கிட்ட 200 இருக்கலாம், அங்க 100 இருந்தால் எங்கள்கிட்ட 20 இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. இன்னும் இதை விட எங்களை மேம்படுத்துவதற்கு நாங்கள் பாடுபட வேண்டும். நீங்களும் துஆ செய்ய வேண்டும். அதுக்கு தான் இன்னும் உழைத்துக் கொண்டு பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னொரு விஷயம் இருக்கிறது. இந்த ஜமாத்தின் மூலமாக செய்யற பணிகள்ல முக்கியமா விடுபட்ட ஒரு பணி இருக்கிறது. மாணவர்களை கல்வி கற்றவர்களாக உருவாக்கணுங்கிற ஒரு லட்சியமா வச்சிருக்கிறோம். குறிப்பாக மத கல்வி கற்றுக் கொடுக்கிற விஷயத்துல எப்படிலாம் செஞ்சாங்க. நாங்கள் மதரசால ஓதி இருக்கிறோம். மதரசால என்ன ஓதி தருவாங்க, விஞ்ஞானம்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. பேப்பர் படிக்கிறது ஹராம்னு சொன்னாங்க. நாங்க மதரசால இந்த பக்கத்துல கூத்தான்லாம் ஓதணும். கூத்தான்ல ஓதும் போது பேப்பர் படிக்க, டெய்லி பேப்பர் இருக்கு, அது படிக்க விட மாட்டாங்க. பேப்பர்லாம் படிக்கிறான், பேப்பர் படிக்கிறது சாராயம் குடிக்கிற மாதிரி பேப்பர் படிக்கிறான். அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. பயங்கரமான குற்றமா சொல்லுவார்கள். இப்படி எல்லாம் உருவாக்கி வரக்கூடிய மார்க் அறிஞர்கள் எப்படி இருப்பாங்க, ஒண்ணும் தெரியாது. இன்றைக்கு நாம என்ன பண்றோம், ஆலிம்களை உருவாக்குறோம். இந்த மாதிரி ஆலிம்களை உருவாக்குறோம்னு கேட்டா, இன்னைக்கு கம்ப்யூட்டர் அறிவுக்கு சவால் விடக்கூடிய வகையில் இன்னைக்கு ஆலிம்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய இணையதளம் உங்களுக்கு இருக்கிறது தெரியும், உங்களுக்கு ஆன்லைன் பேஜ் இருக்கிறது, அது மாதிரி TNTG.net இருக்கிறது. இந்த 2 இணையதளத்தையும் இயக்குறவர் யாருன்னு கேட்டா, ஒரு கல்லூரியில பட்டம் பெற்றவர் கிடையாது. நம்முடைய மதரசாவில் ஓதுன ஒரு ஆலிம்சா தான், ஒரு ஆலிம் தான். நம்முடைய மதரசாவில் படித்த ஒரு மாணவர் தான், மார்க்க கல்வி கற்றவர் தான் அந்த 2 வெப்சைட்டுகளையும் இயக்கக்கூடிய வெப் மாஸ்டராக இருக்கிறார். இன்னைக்கு பெரிய ரேங்க்ல உச்சகட்டத்துக்கு போயிருக்கு. நம்ம வெப்சைட் கிட்டத்தட்ட 80,000 ரேங்க்ல இருக்கிறது. மற்ற இஸ்லாமியெல்லாம் பல லட்சங்களை தாண்டி போயிருக்கு. 1 லட்சத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய ரேங்க்ல நம்முடைய 2 சைடுகளுமே இருக்கிறத பாக்குறீங்க. இந்த மாதிரி கம்ப்யூட்டர்லயே எல்லா விதமான நாலேஜும் கொடுத்து, கம்ப்யூட்டர்ல ஹதீஸ்கள்லாம் புரட்டி பார்க்கக்கூடிய அளவுல, ஹதீஸ்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வகையில, நவீன உலகத்துக்கு சவால் விடக்கூடிய வகையில எல்லாம் தாவா பணியை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு நவீன உலகத்தை பயன்படுத்தி மீடியாக்கள் மூலமாக ரமலான்ல சிறப்பு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். டெய்லி அன்றாடம் டிவில வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இன்னைக்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இல்லை. குறைந்த செலவுல வீட்டில் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்யலாம், மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அதற்கும் நிகழ்ச்சிகளை, தொடர் நிகழ்ச்சிகளை நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான பணிகளையும் இந்த ஜமாத் மூலமாக செய்கிறோம் என்பதை நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இப்படி எல்லா விதமான துறைகளிலும் இந்த ஜமாத்து களமிறங்கி போராடுகிறது. இன்றைக்கு நம்ம வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காரணம் என்னன்னா, இங்க வேலை கிடைக்கல, சொந்த தொழிலும் தெரியல. இதுல கூட கவனித்து என்ன பண்றோம் கேட்டா, தொழில் ட்ரைனிங் கொடுக்கிறோம். உங்கள்ட்ட பணம் வைத்திருப்பீர்களே ஆனால் அது நாங்க 5 லட்ச ரூபா வச்சுக்கிறோம், 10 லட்ச ரூபா வச்சுக்கிறோம். இதை வைத்து நாங்கள் வெளிநாட்டுக்கு போகாம உள்நாட்டில் எப்படி சம்பாதிக்கிறது, ஒரே 1 லட்ச ரூபா தான் இருக்குது, நான் ஒரு பொம்பளையா இருக்கிறேன், எனக்கு வீட்டுல இருந்து சம்பாதிக்க ஏதாவது வழி இருக்குதா? இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு யோசனைகள் தேவைப்படும் என்று சொன்னால் அதற்குரிய நிபுணர்களை கலந்து அதற்குரிய ஆலோசனைகளை தருகிற அளவுக்கெல்லாம் தஞ்சை மாநாட்டிலையும் செஞ்சோம். மாநாட்டில் கூட என்ன பண்ணோம், தொழில் கருத்தரங்கம் வைத்து அதற்கு தேவையான வழிகாட்டுதல் எல்லாம் பண்ணணும். இப்போ நீங்கள் தொடர்பு கொண்டீர்களே ஆனால் அதற்கான வழிமுறைகள் இந்த ஜமாத்துல செய்து தரப்படுகிறது. எத்தனை பேர் மனநோயாளிகளை ஆளாகி அதை ஏர்வாடில் கொண்டு கட்டி வச்சு, நாகூர்ல கட்டி வச்சு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி மக்களை கஷ்டப்படுத்தி இருந்தாங்க. அதையெல்லாம் முறியடிக்கிற விதமாக நம்ம ஆபீஸ்ல வரவழைத்து இந்த மனநோயாளிகள், ஜாதி மதம் எந்த மதத்துக்காரங்க வேணா வரலாம், மனநோயாளிகளை கொண்டு வந்தா அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி தேவண்டா வைத்தியம் பண்ணி அல்லது அறிவுரைகள் மூலமா மாற்ற முடியும், அதை மாத்தி வைத்தியம் எல்லாம் கிடையாது, மனநோய் தான் இருக்கிறது என்பதை புரிய வைத்து அந்த கவுன்சிலிங் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எத்தனை குடும்ப பஞ்சாயத்துகள் கணவன் மனைவி போனா உடனே தலாக்கு ரத்துன்னு போய் விடாமல் இவனுக்கும் வாழ்க்கையை புரிய வச்சு அவளுக்கும் வாழ்க்கையை புரிய வச்சு முடிஞ்ச அளவுக்கு இணைத்து வைக்க பாடுபடுறோம். முடியவே இல்லைன்னு சொன்னா பிரச்சனை இல்லாம விவாகரத்து பண்ணி இவனும் பாதிக்காம அவளும் பாதிக்காம அது என்னென்னலாம் செய்யணும் இதெல்லாம் தூர நோக்கூட பண்ணி அதை கையில் எடுத்திருக்கிறோம். என்னென்ன துறைகள் இருக்கிறதோ ஒன்று விடாமல் எடுத்துக்கொண்டு செயல்பட ஆசைப்படக்கூடிய ஒரு ஜமாத்தாக இந்த ஜமாத்தை நாங்கள் கொண்டு செல்கிறோம். அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஜமாத்தை மக்கள் நம்பி வருவதற்கு காரணம் இதுல இருக்கக்கூடிய தூய்மை, இதுல இருக்கக்கூடிய உறுதி, இதுல இருக்கக்கூடிய தெளிவு, இதுல இருக்கக்கூடிய அனைத்திலும் ஈடுபடக்கூடிய ஆர்வம், இதையெல்லாம் வைத்துத்தான் மக்கள் கூட்டம் கூட்டமா வர்றாங்களே தவிர இவங்க நினைக்கிற மாதிரி என்ன இல்ல வேடிக்கை பார்க்கறதுக்கோ வேற ஏதோ ஒரு ஸ்டார் பேச்சை கேட்கறதுக்கெல்லாம் யாரும் வர கிடையாது.
யார் பேசுறாங்கிற ஒரு பிரச்சனையே கிடையாது இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முடிவாக இந்த மாவட்டத்தில் உள்ள காவல்துறைக்கு முடிவாக சில செய்திகள் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்ப சொன்ன கடைசியாக நாங்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் உங்களுக்காக சொன்னதுதான். அதிகாரிகளா இருக்கக்கூடியவர்கள் ஒரு இயக்கம் என்றால் அவங்களுடைய என்னென்னலாம் செய்கிறார்கள். எங்களுக்கு 30 வருஷ வரலாறு இருக்கு. பேர்கள் வேண்டாம், பல பேர் மாறி இருக்கலாம். 30 வருஷமா களத்தில் நிக்கிறோம். ஒரே கொள்கையோட, ஒரே மாதிரி நிலைப்பாட்டோட மாறாம நிக்கிறோம், பயப்படாம நிக்கிறோம், உறுதியா நிக்கிறோம், மக்கள் ஆதரவோடு நிக்கிறோம். இப்படி நிக்கிறாங்கன்னு சொன்னா இந்த இயக்கம் என்ன, ஒரு ஜனரஞ்சகமான இயக்கத்தை எப்படி நடத்தணும். இங்க உள்ள அதிகாரிகளை போய் சந்திச்சோம்னு சொன்னா ரொம்ப மற்ற மாவட்டங்கள் நாங்க பார்க்கல, இந்த மாவட்டத்தில் தான் நாங்க கேள்விப்படுகிறோம். அதிகாரிகள் ரொம்ப ஒரு திமிராகவும் ஒரு ஆணவமாகவும் பேசுகிறார்கள்ங்கிற தகவல்லாம் இங்க கிடைக்கிறது. இது நல்லது கிடையாது. இது உங்களுடைய பணிக்கு நல்லது கிடையாது. ஒரு அதிகாரிகளா இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய வரிப்பணத்தில் அவங்களுக்கு சம்பளம் தரப்படுகிறது, மக்களுடைய காசுல இருந்து. மக்களுக்கு சேவை செய்யற உங்களுடைய கடமை, எல்லாரையும் அரவணைச்சு போற உங்களுடைய கடமை. சட்டம் ஒழுங்குகளை நீங்க வழங்கி கொடுக்க தேவையில்லை. பொய் வழக்கு போட்டவனை நீங்க விடுவலைக்கு நாங்க கோர்ட்ல பாத்துக்குருவோம். அதே நேரத்தில் நான் கட்ட பஞ்சாயத்து பண்றோம், அநியாயம் பண்றோம், அப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? இந்த ஜமாத்தை பற்றி இந்த மாவட்டத்தில் காவல்துறை நான் கேட்கிறேன். இந்த ஜமாத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுச்சு, வழிப்பறி பண்ணுச்சு, அல்லது அவன் சொத்தை பறிச்சுக்கிருச்சு, இவன் சொத்தை பறிச்சுக்கிருச்சு, இவன் மண்டாடி கூட்டிட்டு போச்சு, அவன் மண்டாடி எடுத்துட்டு போச்சு, அப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட் மேல இருக்குதா? அவ்வளவு சுத்தமா ஒரு மக்கள் சக்தி வைத்துக் கொண்டிருக்கிறாங்களே. இவங்க பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டா காது கொடுக்க கூட தயாரா இல்ல. கொடுக்கிற எஃப்ஐஆர் வாங்க மாட்டேங்க, புகார வாங்க மாட்டேங்கிறீங்க, எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறீங்க, சம்பந்தப்பட்ட ஆள் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த ரவுடியை பிடிச்ச அன்னைக்கு போட்டிருந்தீங்கன்னு சொன்னா ஜபர்லான்னு ஒரு ரவுடி உலகம் காரணம் கருத்தா குண்டாசு நீங்க ஹஜ் முகமது போட்டீங்க, நாங்க ஒண்ணு கேட்கல. அதே மாதிரி இன்னொரு சைடு உள்ளாங்களே இது மாதிரி போட்டிருந்தீங்கன்னு சொன்னா இந்த ஜாமீன்ல மக்கள் உள்ள போயிருப்பாங்களா இல்லையா? ஜாமீன்ல ஒளிஞ்சு தலைமுறை குற்றவாளி மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இதுக்கு ஒரு கோர்ட்ல கேஸ் போட போறோம். போலீசார் எங்களுக்கு உள்ள போறதுக்கு போதுமான பாதுகாப்பு தரல என்று அதுக்கு ஒரு கேஸ் போட்டு நாங்க போகணும், இன்னும் நீதிமன்றத்துக்கு போகணுமா? அப்ப இங்க உள்ள காவல்துறையினர்கள் மக்களை புரிஞ்சுக்கிறங்க. ஒரு நல்ல இயக்கம் எது, கெட்ட இயக்கம் எதுன்னு புரிஞ்சுக்கிறங்க. அரசியல்வாதி மாதிரி எங்களை நடத்தாங்க. சமுதாய அமைப்பு, நாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அமைப்பு. கெட்டதுக்கு உங்களை பயன்படுத்த மாட்டோம். குடிகாரனை பிடிச்சா உங்கள்ட்ட பஞ்சாயத்து நாங்க வரமாட்டோம். ஒரு கெட்டவனை பிடிச்சீங்கன்னா அவனுக்கு சிபாரிசுக்கு வரமாட்டோம், வந்ததும் கிடையாது. நல்ல மக்களுக்கு மட்டும்தான் வருவோம். இதை கவனத்தில் கொண்டு உங்களுடைய போக்குகளை மாற்றிக்கிறீங்க. இங்க உள்ள காவல்துறையினர்கள் நம்பிக்கை பெற மாதிரி நடப்பதாக இருந்தால், திருவிடைச்சேரி மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது என்று இருந்தால், எல்லாமே அமைதியாக வேண்டும் என்று இருந்தால், ஏதோ இந்த 19 இயக்கம் ஒட்டுமொத்த சமுதாயமே திரண்டு வந்ததாக நீங்களா ஒரு கற்பனையை உண்டாக்கி கொண்டு அப்படிதான் நினைச்சுட்டாங்க. காவல்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னா 19 பேரை போட்டவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் பெரிய திரண்டு நின்றுட்டாங்க இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அப்பா எல்லாம் பிடிச்சது. நம்முடைய கம்பெனிகள் அலட்சியப்படுத்தினது. மக்கள்லாம் எங்க பக்கம் தான், எல்லா மக்களும் எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க, எல்லா ஜமாத்து மக்களும் எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க. அது நீங்க புரிந்து கொண்டு இந்த திருவிடைச்சேரியில இந்த ரவுடித்தனம் ஒழியணும்னு சொன்னா, அமைதி நிலவணும்னு சொன்னா, இதுக்கெல்லாம் பணம் வைத்திருக்கிறோம் ஒரு காரணத்திற்காக வேண்டி அடியாட்களை வைத்து ஊரை மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தீர்மானத்தில் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு ஆள் மீது நீங்கள் உறுதியா நடவடிக்கை எடுத்து விட்டீர்கள் என்று சொன்னா எல்லாமே சாகுது, எல்லாம் அடங்கி பெட்டி பம்பா அடங்கிடுவாங்க. அவங்களும் எங்க சகோதரர்கள் தான், மற்ற மக்கள்லாம் எங்களுக்கு எதிரி கிடையாது. அந்த மக்களும் எங்க மக்கள் தான், எங்களோட தான் வரப்போகிறார்கள், எங்க கொள்கை தான் ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். இப்படி எதிர்த்த ஊர்களை எல்லாம் நாங்க வளர்ந்திருக்கவே தவிர எங்கேயும் எங்களுக்கு பின்னடைவு ஏற்படவே இல்லை. இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் வெளியே போனாலும் உங்களுக்கு காட்ட இயலாது. எங்க நாங்களா தூக்கி போட்டிருப்போம், அதனால எங்களை விட்டு வெளியே போயிருப்பாரு. கொள்கை சரியில்லை அப்படின்னு ஒருத்தரோடு வெளியே போக மாட்டாங்க. இந்த கொள்கை சரியான கொள்கை தான் விளங்கி வந்திருக்கிறார்கள். அதனால காவல்துறை அதிகாரிகள் இவ்வளவு பெரிய ஜமாத்தாக இருந்தும் நினைச்சு பார்த்திருப்பாங்க, இவ்வளவு மக்களை வைத்துக் கொண்டு இவங்க அவ்வளவு அமைதியா இருந்திருக்காங்க. இப்ப விளங்கிக்கணும், நாங்க எந்த பண்ணல, வன்முறையில் ஈடுபடல, வேற மாதிரி மக்களை உசுப்பி விடல, ஒரு கண்டன போஸ்டர் கூட கடுமையான முறையில் உங்களுக்கு எதிராக பண்ணல, மேலதிகாரத்தை சொல்லி பார்த்தோம், அவங்களுக்கு சொல்லி பார்த்தாங்க, நீங்க கேட்கிற மாதிரி இல்லை. அதனால நாங்க ஒரு சின்ன அவகாசம், உங்களுக்கு ஒரு 15 நாள் அவகாசம் தர்றோம். அதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும், சட்டப்படி நிச்சயமா எல்லாம் செய்யுங்க. யார் குற்றம் செய்தார்களோ, யார் கெட்டவர்களோ அவர்கள் மீது சட்ட ரீதியான துறை நடவடிக்கை எடுத்தீர்களே, ஆனால் உங்களுக்கு எங்களுக்கு எந்த பகையும் கிடையாது. நாங்க கெட்டதுக்கு உங்க அதிகாரிகளை பயன்படுத்த மாட்டோம். எங்க மக்கள் யாரும் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. எந்த காலகட்டத்திலையும் தப்பான ஒரு காரியத்திற்கு சப்போர்ட் பண்ணி வரமாட்டார்கள். ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னு சொன்னா, கொலைகாரனை நீங்க கைது பண்ணீங்கன்னு சொன்னா, கொலைகாரனை விடுதலை செய்து போராட்டம் பண்ணக்கூடிய இயக்கம் இந்த இயக்கம் கிடையாது. ஏண்டா கொலை பண்ணு சொல்லி அவனுக்கு கடும் தண்டனை கொடுன்னு கேட்கக்கூடிய ஒரு ஜமாத்தை நாங்க இருப்போமே தவிர கெட்டதை ஆதரிக்கக்கூடிய ஒரு இயக்கமே கிடையாது. இல்லாட்டி இவ்வளவு பெண்கள்லாம் வருவாங்களா யோசிப்பாங்க. காவல்துறை அதிகாரிகள் இப்படியான ஒரு வன்முறையான ஒரு இயக்கமாக இருந்தா இப்படி பெண்கள் வருவாங்களா, இந்த மாதிரி வேற எந்த ஒரு முஸ்லீம் இயக்கத்தை நம்பியாவது வருவாங்களா என்றெல்லாம் விளங்கி இந்த திருவிடைச்சேரி தான் இது கடைசியா இருக்க வேண்டும்.
இந்த மாவட்ட காவல்துறையின் மீது பரவலாக புகார் வந்து நீங்க அறிக்கையில மறுப்பு கொடுக்கறவங்களுக்கெல்லாம் வந்துச்சு நிலைமை. அதை மாத்துங்க, மக்கள்கிட்ட நெருங்கி பழகுங்க, நியாயத்தின் பக்கம் நில்லுங்க, சட்டம் ஒழுங்கா காப்பாத்துங்க, யாருக்கும் சைடுல நிக்காதீங்க. கூட்டமா திரண்டு கொஞ்சம் மனு கொடுத்தாங்கிற காரணத்துக்காக வேண்டி ஒருத்தன் பக்கத்தில் உள்ள நியாயத்தை நீங்க மறுத்துறாதீங்க. ஒரு பெரிய சம்பவம் நடந்துட்ட காரணத்துக்காக வேண்டி மற்ற எங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் பாதிப்பே இல்ல அப்படி நினைச்சிடாதீங்க என்பதை உங்களுக்கு கோரிக்கையாக வைத்து, இப்ப உங்களுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்துறது எங்களுக்கு நோக்கம் கிடையாது, காரியம் ஆகுறது எங்க நோக்கம். உங்களுக்கு ஒரு 15 நாளைக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க, இப்ப நம்ம நாளாகி விட்டது, இதுக்கெல்லாம் காரணகர்த்தாக்கள் யாரோ உரிய நடவடிக்கை எடுங்க. எங்க மக்கள் வந்து ஊர்ல நிம்மதியா போய், இவங்க சாதாரண மக்கள், இவங்க துப்பாக்கிகள் சம்பந்தம் இல்லாத மக்கள், நீங்களா பொய்யா பிடிச்சிட்டு வந்த மக்கள், அத்திக்கடை பாலத்துல பிடிச்சீங்களே, அது அத்திக்கடை பாலத்துல பிடிக்கல உங்களுக்கு தெரியும். அந்த மக்கள் வந்து அவங்க ஊர்ல போய் சந்தோஷமா இருப்பதற்கு என்ன செய்யணுமோ அது நீங்களா கூப்பிட்டு வழி என்ன செய்யுங்க என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து வருகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.